சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய உட்பிரிவு தலைப்பாக அழைப்பு பணியின் புதிய வியூகம், புதிய யுக்தி என்ற தலைப்பில் நாம் உரை நிகழ்த்த இருக்கிறோம். இது 25வது உரையாக அமைகிறது. 25 லட்சம் உரைகள் நிகழ்த்தினாலும் கூட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிறப்புகளை சொல்லி முடிக்க இயலாது. அப்படி ஒரு விரிவான, அழகான, முடிவுறா வாழ்க்கைக்கும் போதனைக்கும் சொந்தக்காரராக தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி அருளியிருக்கிறான். இது ஒரு அற்புதம். ஏனெனில் அவன் திருக்குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது வரஃபஅனா லக திக்ரக், உங்களினுடைய மகத்துவத்தை, மாண்பை, உங்கள் கண்ணியத்தை, சிறப்பை நாம் உயர்த்தி கொண்டே என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக முடிவுறா, எல்லையில்லா அற்புத நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரராகத்தான் அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த வகையில் இன்றைய தினம் 25வது உரையாக நாம் உரை நிகழ்த்தினாலும் கூட, இந்த 25வது உரையிலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மக்காவை விட்டு மதீனாவிற்கு செல்லவில்லை. இன்னும் அந்த கட்டத்தை நாம் தொடவில்லை. 53 ஆண்டு காலங்கள் மக்காவில் அவர்கள் இருந்த பொழுதிலும் 10 ஆண்டுகள் தான் மதீனா ஷரீஃபில் அவர்கள் இருந்த பொழுதிலும் 53 ஆண்டுகளில் உள்ள செய்திகளை விட 53 ஆண்டு கால மக்கா வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை விட மிக மிக அதிகமான நிகழ்வுகளும் செய்திகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத மதீனத்துல் முனவ்வராவுக்கு சென்ற பிறகுதான் நடைபெற்றது, நிகழ்ந்திருக்கிறது. அடுக்கடுக்கான தொடரான பல்வேறு நிகழ்வுகளையும், நிகழ்ச்சிகளையும், சம்பவங்களையும், குறிப்புகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இஸ்லாம் பல்கி பெருகியதும் அங்குத்தான். மக்காவில் இருக்கும் வரை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவிற்கே மக்கள் இஸ்லாமியத்தை தொட்டனர், இஸ்லாமியத்தை தழுவினர். ஆனால் மதீனா ஷரீஃப் சென்றதற்கு பிறகு குழு குழுவாக, கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக இந்த சத்திய மார்க்கத்தை தழுவக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி அங்குதான் நடந்தது. மதீனா அது ஒரு தனி பெயர். மதீனா அது ஒரு அற்புதம். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையினுடைய தொடரிலிருந்து சற்று விலகி அடுத்த உரை 26வது உரை மதீனாவின் சிறப்புகள் என்று இப்போவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது மீலாத் ஷரீஃபாக இருக்கிறதுனால, மீலாத் ஷரீஃப் நிகழ்ச்சியோடு ஒட்டி அது நடப்பதால் மதீனாவினுடைய தனி சிறப்புகள் என்ற ஒரு தலைப்பை இப்போதே வழங்கி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி, இதே 5ஆம் தேதி தான், அடுத்த மாதமும் 5ஆம் தேதி இந்த உரையை நாம் நிகழ்த்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நான் செய்திக்கு வருகிறேன். அருமையான பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரும் புகழும் மக்காவையும் கடந்து வெளியிலே போனது. ஆப்பிரிக்காவிற்கு, எத்தியோப்பியாவிற்கு அவர்களுடைய புகழ் போய் சேர்ந்தது. மன்னர் நஜாஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தௌஸ் கோத்திரத்தை சார்ந்த துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டார்கள். அதோடு அவர்களுடைய குடும்பம் ஏற்றுக்கொண்டது. அவர்களுடைய கோத்திரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இப்படி
சரி, இந்த காலகட்டத்தை இஸ்லாம் விரிவடைவதை பார்த்து பயமும் அச்சமும் கொண்ட குறைஷிகள் அடுத்து தொல்லைகளை தர துவங்கினார்கள். பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள். டிபேட், முனாதரா மூலம் அதை தடுத்து நிறுத்த முடியும் என்று கருதினார்கள். அச்சுறுத்தல் மூலம் நிறுத்த முடியும் என்று போனார்கள். இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் தொடுத்த தொடுப்பெல்லாம், விடுத்த விடுப்பெல்லாம் அனைத்தும் தோல்வியுற்று போனது. பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைந்து வைத்தார்கள். உங்களை அரசராக்குகிறோம், நாட்டுக்கு தலைவராக்குகிறோம், அழகிய பெண்களை மணமுடித்து தருகிறோம், செல்வங்களை உங்களுடைய காலடியிலே வந்து கொட்டுகிறோம் என்றெல்லாம் பல விடுப்புகள். அவைகளெல்லாம் தோற்று போயின. எந்த ஒன்றும் அவர்களுக்கு பலனை தரவில்லை என்ற பொழுது வேறு வியூகங்களை எப்படி உருவாக்கலாம், இஸ்லாம் இனிமேலும் மற்றவர்களுடைய இதயங்கள் புகாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம் அவர்கள் யோசிக்க ஆரம்பித்து, மக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இப்படி ஒரு புதிய மார்க்கத்தை முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் அறிவார்கள். ஆனால் மக்காவிலே இருக்கக்கூடிய காபாவை பல பகுதிகளிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் பல ஊர்களில் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை தடுக்க வேண்டும். அவர்களுடைய இதயத்தில் ஒரு அச்சத்தை போட வேண்டும். அதற்காக என்ன செய்யலாம் என்றெல்லாம் பல்வேறு வடிவங்களில் திட்டத்தை கொண்டிருந்தார்கள். திட்டமாக அவர்கள் எந்த வழி இந்த இஸ்லாம் தடுத்து நிறுத்தற்காக கலிமத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சங்கநாதம் இந்த படாமல் இருப்பதற்கு என்ன வழி வகை, அதையெல்லாம் முனைப்போடு செயல்பட்டார்கள் குறைஷிகள். இந்த வகையிலே அவர்கள் ஏற்படுத்திய புதிய வியூகம், புதிய யுக்தி, அது அவர்களும் புதிய யுக்தி ஏற்படுத்துகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தாண்டி அற்புதமான யுக்தியை கையாளுகிறார்கள். ஏனெனில் அவர்களுடைய நோக்கமெல்லாம் தன்னுடைய உம்மத்தில் ஒவ்வொருவரும் சுவனம் நுழைந்து விட வேண்டும், யாரும் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதில் அவர்களை விட கூடுதல் அக்கறை உள்ளவர்கள் தாய் தந்தையர்களாக கூட இருக்க முடியாது. அப்படி ஒரு அக்கறை. அதன் காரணத்தினால் அவர்கள் அடைந்த சஞ்சலங்களும் துன்பங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல, நிறைந்த சங்கடங்களுக்கு அவர்கள் ஆளானார்கள். அருமையான பெருமக்களே, எனவே அவர்களும் புதிய யுக்தியை அவர்கள் உருவாக்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே அதை முன்வைத்தார்கள். அல்லாஹும் அதை கபூல் செய்கிறான். அது சம்பந்தமான விளக்கங்களை நாம் இந்த தொடரிலே பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, வெளியிலிருந்து வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தணும். இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, யாரெல்லாம் வர்ற ரோடு இருக்க தானே செய்யும், பாதை இருக்குமா இல்லையா, மக்காக்குள்ள வரக்கூடிய பாதைகள் எல்லா பாதைகளையும் ஆட்களை போட்டாங்க. சும்மா ஆட்களை போடல, அவங்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு, இப்போ ஒரு புதுசா ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேள்விப்பட்டு மதீனாவை நோக்கி வருகிறார். அப்படி வரக்கூடியவரோடு நீர் எப்படி பேசுவார், அதுக்கு ஒரு பயிற்சி. லேசில் சகோதரர்களே, அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ரொம்ப விவரமானவங்க. குறைஷிகள் ஒன்றும் அறிவிலே குறைந்தவர்கள் அல்ல, நிறைந்த அறிவு உடையவர்கள். இலக்கியத்திலே அப்படி ஒரு இலக்கியம், அரபுகளிடத்திலே அந்த காலத்தில் இலக்கியம் தாண்டவமாடியது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நபியை அனுப்பும் பொழுது அந்த காலத்தில் எந்த துறையில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த துறையில் மிக்க சிறந்தவர்களாகத்தான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். எந்த துறையிலே அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அந்த துறையிலேயே வலிமையும் ஆற்றலும் மிக்கவர்களாகத்தான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். உதாரணத்திற்கு 1-2 நான் குறிப்பிடுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க காலம் எப்படி இருந்தது தெரியுமா? அவங்க மேஜிக் காலம். அது ஒரு மேஜிக், சூனியம், சிஹர்,
மேஜிக் பண்றது, இந்த மாதிரில பெரிய வல்லவங்க, அப்படியெல்லாம் வல்லவர்களாக திகழ்ந்தார்கள். அதனால் தான் சாகிர்களை அழைத்து அவர்கள் தங்களினுடைய குச்சிகளை கீழே போட்டார்கள். அவைகளெல்லாம் பாம்புகளாக மாறியது. பாம்புகளாக, 1-2 பாம்பா அது? வந்தவர்கள் 1-2 சாகிர்களா, சூனியக்காரர்களா? பல்லாயிரக்கணக்கான சாகிர்கள். பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்றான் தமிழில். ஒரு பாம்பு இல்ல, பாம்பே படையாக வந்தால் எப்படி இருக்கும்? பாம்பு என்றால் படையே நடுங்கும், பாம்பே படையாக வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பாம்புகள் படையெடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வந்த பொழுது, ஃபால்கி அஸாக், நபியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்கள் கையில் இருக்கக்கூடிய குச்சை நீங்கள் போடுங்கள். ஃபைதாஹிய ஸுபான் முபீன், அதை போட்ட உடனே அது பிரம்மாண்டமான மலை பாசையில் எழுதுவாங்க. அது எல்லா பாம்பும் இதுக்கு வயலில் மூடிங்கிடுச்சு. அதை தூக்கி எல்லாத்தையும் திங்குது. அப்ப அதற்கு தகுந்தவாறு ட்ரீட்மெண்ட். தன்னுடைய கையை எடுக்கும் பொழுது அது பிரகாசமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே இதெல்லாம் கூறுகிறான். ஆக இப்படி அவர்கள் ஒரு வகையான மேஜிக் செய்தால் அதை நீங்கள் முஅஜிசத்துகள் மூலமாக, அந்த அற்புதத்தின் மூலமாக நீங்கள் முறியடியுங்கள் என்று அல்லாஹ் கொடுத்தான். இது ஒரு காலகட்டம். நம்ரூது போன்றவர்களுடைய காலகட்டங்கள் எப்படி இருந்தது என்றால், அவர்கள் எல்லாம் அற்புதமான, நம்ரூத் ஃபிரௌனுடைய வரைக்கும் அது இருக்கு, ஃபிரௌன் காலத்திலே அது இருந்தது. அவங்கெல்லாம் கட்டிடக்கலைகளில் மிக உன்னதமானவர்களாக இருந்தாங்க. கட்டிடக்கலைகளில் மிக உன்னதமானவர்களாக இருந்ததின் காரணத்தினால் இஸ்கந்தர் துல்கர்னைன் போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கட்டிடங்களை எழுப்பி காட்டினார்கள். இஸ்கந்தர் துல்கர்னைன் 2 மலைகளுக்கு இடையிலே ஒரு அடைப்பை ஏற்படுத்தினார்கள். இன்று முடுக்கி முடியுமா? சாத்தியம் இல்லாத ஒன்று. மிக பிரம்மாண்டமான மலைகளுக்கு இடையில் செம்பை உருக்கி செம்பின் மூலமாக அந்த பெரிய அடைப்பை ஏற்படுத்தினார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம், எழுப்புதல். இதெல்லாம் ஒரு கட்டிடம் மாதிரி தானே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அற்புதமான கட்டிடங்கள் அன்றைய காலத்தில் எழுப்பப்பட்டது. சபா நாட்டு அரசி பல்கீஸ் நாயகி அற்புதமான கட்டிடங்களை எழுப்பி வைத்திருந்தால், செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கீஸ் நாயகிக்கு அழைப்பு விடுத்து விட்டு அந்த அழைப்பை ஏற்று பல்கீஸ் நாயகி படையோட வர்றாங்க. அப்படி வர்றது, அவங்க அங்க வந்து சேர்றதுக்கு முன்னால பல காரணங்கள், அந்த வரலாறு நீண்ட வரலாறு, அதற்குள்ளே நான் செல்லவில்லை. ஒரு குறிப்பு சொல்வதற்காக நான் வருகிறேன். அவர்கள் பக்கத்திலே நிரம்பி இருக்கிறாங்க. இது நாகூர் சரி, நாகப்பட்டினம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஜின்களை கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு உடனே இம்மிடியட்டா ஒரு பில்டிங்கை கட்டணும். நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் வரைக்கும் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நடந்து வராங்கன்னு வச்சுக்கிடுவோமே, எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒரு மாளிகை, பிரம்மாண்டமான மாளிகை எழுப்பணும்னாங்க. அதுவும் கண்ணாடி மாளிகைகள். கீழே தண்ணீர் ஓட வேண்டும், அதற்கு மேலால் மிகப்பெரிய கண்ணாடி, கேப்பே இருக்கக்கூடாது, விரிவான பெரிய கண்ணாடியை போடணும். பார்த்தா மீன்கள்லாம் ஓடணும், அந்த மீன்கள் செத்து போக கூடாது, அதற்கான காற்று வசதி இருக்க வேண்டும். அப்படி ஒரு அற்புதமான மாளிகை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது, அதே மாதிரி ஒரு மாளிகை எழுப்பப்பட்டது. பல்கீஸ் நாயகி வந்தாங்க. அவங்க உள்ள கால் எடுத்து வைக்கும்போது தண்ணியா இருக்கு, தண்ணி இருக்குன்னு சொல்லி தன்னுடைய ஆடையை என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு மேலாக தூக்கினார்கள் சொல்றான். அப்ப அவங்க சொன்னாங்க, சுலைமான் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அது கண்ணாடி தான், நீங்க என்ன செய்யலாம், நடந்து வரலாம், ஆடையை விட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி அற்புதமான பில்டிங்ல அப்பெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. பிரமிட்ஸை பத்தி ஆச்சரியங்கள் இன்றும் கூட அகலவில்லையே. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, எங்கிருந்து இந்த கற்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் என்று. செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மருத்துவத்துறை உயர்ந்திருந்தது. மருத்துவத்துறையில ரொம்ப கெட்டிக்காரங்களா இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பெரிய மருத்துவர் அனுப்புனா இல்ல, கண்ணே தெரியாதவர்களை அவங்க தடவுனா போதும், இதுனில்லா சொன்னா பார்வை வந்துடும். குஷ்டரோகிகளை தடவுனா பார்வை வந்துடும். சரி, இன்றைக்கும் கூட கண்ணில் பார்வை போய் நல்ல ஒரு மருத்துவம் அது இது கொடுத்து பார்வை திரும்பவும் செய்யலாம். அதெல்லாம் ரொம்ப ரேரு செய்யுது. அல்ல கண்ணாடி போட்டுக்கிறோம், லென்ஸை உள்ள வைக்கிறான், ஏதோ ஒன்று செய்கிறான், பார்வை கிடைக்குதுன்னு வைங்களேன். அல்ல நோய் ஏற்படுகிறது, அந்த நோயை நீக்கிறான். மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க முடியுமா? மரணம் என்ற நோய்க்கு என்ன மருந்து இருக்கிறது? சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எழுப்பினாங்க. அப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தான்.
அதுபோன்று இந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் இலக்கிய துறையில் டாப் லெவல்ல இருந்தாங்க. ஐயாமுல் ஜாஹிலியா என்று நம்ம சொல்றோம்னு சொன்னா மடமை காலம் என்றால் அதற்கான விளக்கத்தை இந்த உரையினுடைய ஆரம்ப பகுதியில் நம்ம சொல்லிட்டோம். முதலாவது இரண்டாவது மாதத்தில் உள்ள உரைகளை நீங்கள் கேட்டால் தெரியும். அருமையான பெருமக்களே, இலக்கிய துறையில் அப்படி உன்னதமான நிலையை அடைந்திருந்தார்கள். எனவே அற்புதமான இலக்கிய தன்மையை கொண்ட குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் இறக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இலக்கிய தன்மையோடு பேச வைத்தான். அதன் மூலமாக ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டது. எனவே அதையும் உடைத்து இலக்கியம், கவிதை, உரைநடை, அற்புதமான வார்த்தைகள், வசனங்கள், ஈர்க்கக்கூடிய தன்மைகள், மிகச் சிறந்த பேச்சாளர்கள், இவர்களை எல்லாம் கொண்டு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று ஏற்க வரக்கூடியவர்களை தடுக்க வேண்டும் என்று ஒரு குழுவை உருவாக்கினான். நான் செய்திக்கு வந்து விட்டேன். அந்த குழுவை உருவாக்கி அந்தந்த பாதையில நின்றாங்க. ஆயிஷா என்று ஒருத்தர், அவர் பேர் ஆயிஷா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்படுறார். கேள்விப்பட்டு வெளியூரில் உள்ளவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு அற்புதமான மௌலிதை, ஒரு பைத்தை, கவிதை எழுதுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து அற்புதமான கவிதை எழுதிட்டு வர்றார். இதெல்லாம் வரலாற்று கிரந்தங்களில் தெளிவாக இருக்குது. அந்த மௌலிது, அந்த பைத்துன்னு சொன்னா ஏதோ 2-3 பைத்து இல்ல, பக்கம் பக்கமா எழுதிட்டு வர்றார். பக்கம் பக்கமாக எழுதி கொண்டு வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஒரு பரக்கத்துக்காக ஒரு வரியை நாங்க படிக்கிறேன். அவர் கொடுப்பு சொல்றாரு, அலம் தக்மில் ஐனாக லைலத்தன் அர்மதா வபத்த கமா பாத்த சலீமு முஸஹதா வதாக்க மின் இஷ்கின் நிசா வ இன்னமா தனாசைத கப்லல் யௌமி ஹுல்லத்தம் முஹத்ததா. இப்படி எழுதிட்டே வர்றார். தாளில் முடிகிற மாதிரியே அவர் நீண்ட கவிதை எழுதுறார். ஒரு நோயாளியாக இருந்தால் ராத்திரி தூங்காமல் இருப்பான். ஒரு நல்ல சலீமாக இருக்கக்கூடியவன், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவன், அவன் ஏன் தூங்காமல் இருக்கணும்? அவரே கேள்வி கேட்கிறார். நல்லா இருக்கிறான், அவன் எதுக்கு தூங்காமல் இருக்கிறான்? எந்த பிரச்சனையும் இல்லை. கவலைகள் இருந்தால் தூக்கம் வராது, நோய்கள் இருந்தால் தூக்கம் வராது, நொம்பலங்கள் இருந்தால் தூக்கம் வராது, கண்ணிலே வழி இருந்தால் தூக்கம் வராது. எதுவும் இல்லாமல் சலீமாக இருக்கக்கூடிய நீ ஏன் தூங்கவில்லை? யாரை கேட்கிறார்? தன்னையே தான் கேட்கிறார். ஆயிஷா தன்னையே கேட்கிறார். அவ்வளவு அழகாக எழுதுகிறார். அந்த இலக்கியம் தாண்டவமாடுகிறது, தவழுகிறது, தென்றலாக தவழுகிறது அவருடைய கவிதையிலே. அவ்வளவு அற்புதமாக எழுதுகிறார். நீ ஏனப்பா தூங்கவில்லை? அமிந்தத குறிஜிரானிம்பிதி சலம் மசஜித்த. நம்ம புர்தாஷரி படிக்கிறோமே, அதுல என்ன சொல்றாங்க? சலம் பக்கத்தில் இருக்கக்கூடியவரை நினைத்தா நீ கண்ணீரை, இரத்த கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று இமாம் பூஸ்ரி நாயன் கேட்கிறாங்க. யாரை கேட்குறாங்க? தன்னையே தான் கேட்குறாங்க. ரத்த கண்ணீர் வடிக்கிறது யாரும் இல்லை, நான் தன்னை நப்சை தான் கேட்குறாங்க. நீ எதுக்கு ரத்த கண்ணீர் வடிக்கிறா? சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர், சலம்ங்கிறது மதீனா ஷெரீஃபுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதனால மதீனா குறிப்பிட்டு காட்டாமல், வெளிப்படையாக காட்டாமல், சூசகமாக, அது இலக்கியத்தினுடைய அது ஒரு தன்மை, இலக்கியத்தினுடைய தன்மை அது. அந்த வகையிலே ஆயிஷா கேட்கிறார், நீ ஏனப்பா தூங்கவில்லை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு கண்ணிலே வலி இருக்கிறதா? உடம்பிலே நோய் இருக்கிறதா? நெஞ்சிலே கவலை இருக்கிறதா? எதுவும் இல்லாத ஏன் நீ தூங்காமல் இருக்கிறாய்? தூங்காமல் இருப்பதற்கு என்ன வந்து விட்டது உனக்கு? நன்றாகத்தானே இருக்கிறாய். அப்படியானால் இன்னொன்றும் இருக்கிறது தூங்காமல் இருப்பது. அவரே சொல்றார், அந்த கவிதையில் உள்ளதுனால சொல்றான். கிதாபுகள், வரலாற்று கிதாபுகள்லாம் இருக்கு. யாராவது ஒரு பெண்ணை நீ நேசிக்கிறாயா? அதுவும் தூக்கம் வராது. அங்க போயிட்டன்னா தூக்கம் வருமா? இனி அது எல்லாத்தையும் பெரிய நோய் அது. அப்படி ஒரு இஷ்குன் நிசா அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒரு இஷ்குன் நிசா மின் இஷ்கின் நிசா இன்னமா மின் இஷ்கின் நிசா. அப்படி ஒரு பெண் சம்பந்தமான காதலோ ஆசையும் கூட உனக்கு இல்லையப்பா, ஏன் தூங்கல நீ? அதுவா இருக்குதுன்னா அதுவும் இல்லை. அதுவும் இல்லாத போது நீ ஏன் தூங்கவில்லை என்ற கேள்வியை கேட்டுட்டு அவரே பதில் சொல்றார். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அற்புதமான மனிதரை பற்றி நீ கேள்விப்பட்டாய். அந்த மனிதரை பார்க்க வேண்டும், பேச வேண்டும், அவர் திருக்கரத்தை தொட வேண்டும் என்ற ஆசை அல்லவா உனக்கு?
அதனால் அல்லவா நீ என்ன செய்கிறாய், தூங்காமல் இருக்கிறாய், கண்களே உனக்கு நித்திரை வராமல் இருக்கிறது என்று நீண்ட பாடல். நான் 2 வரி உள்ளதான் சொல்லியிருக்கிறேன். அவர் வரி வரியா பக்கம் பக்கமா எழுதுறாரு. எழுதி அவ்வளோ ஒரு பெரிய பாடலை எழுதி கொண்டு அவர் நேராக மக்காவிற்கு வருகிறார். இப்போ இந்த புதிய யுக்தி, குறைஷிகளினுடைய புதிய யுக்தி இருக்குல்ல, அவங்க ஆட்களை எல்லாம் நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதில் ஒரு ஆள் இவரை பிடிச்சிக்கிட்டார். ஆயிஷா பிரபல்யமான ஆள், அவர் ஒரு கோத்திரத்தினுடைய தலைவரும் கூட. அவர் இஸ்லாத்திற்கு வந்தால் ஒரு குழு இஸ்லாத்துக்கு வந்துடும். ஆயிஷா வர்றாரு. ஏன் வர்றார்? ஆயிஷா வந்து போகக்கூடியவர் தான், வளமையாக மக்காவிற்கு வருவார். அப்படி வந்து போகக்கூடிய அந்த அடிப்படையில் வருகிறாரா, வேறு ஏதாவது அடிப்படையில் வருகிறாரா என்பதெல்லாம் பேசுவதற்கு அவர்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்கு தான் ஆட்கள் ரெடியா இருக்காங்களே. இப்பதான் ரெடியாக்கப்பட்டிருக்குதே. அதில் ஒருத்தர் கேட்கிறார், வந்துட்டார். ஆயிஷா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். ஊர்ல எப்படி சோக்கம் மழையா அதெல்லாம் கேட்குற மாதிரி எல்லாம் கேட்டு முடிஞ்சது. இப்போ எங்க வரீங்க? மக்காவுக்கு தான். வளமையா மக்காவுக்கு தான் போறேன். நீங்க மக்காவுக்கு வந்தா ஏதோ ஒரு புதிய ஒரு தோற்றமால தெரியுது, முன்னால வந்த முகமா தெரியலையே, முன்னால வந்த முகத்தோட வர்ற மாதிரி தெரியலையே, சும்மா போட்டு பார்க்கறது தானே, இவனா உழம்புவானா இல்லையா, அந்த மாதிரி மாட்டிக்கிறது. உண்மையிலேயே அவனுக்கு அப்படிலாம் கிடையாது, இயல்பா இருக்கிற மாதிரி தான் இருந்தாலும் கூட இப்படி ஒரு போட்டு பார்க்கிறது, அதுதான் அவர்களுடைய திறமை. அதுக்குத்தான் உளவாளிகளின் ஸ்பை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய தோற்றமாக அல்லவா நீ தெரிகிறாய், ஒரு புதிய ஒரு சிந்தனையோடு வருகிற மாதிரி தெரிகிறது. ஆயிஷா, என்ன விஷயம்? ஆமாம், நான் ஒரு புதிய விஷயமா தான் வர்றேன், நான் ஒரு பெரிய பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன். அப்படியா? யாருக்கு? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாட்டு எழுதியிருக்கிறான். என்ன பாட்டு? இப்படிலாம் எழுதியிருக்கிறேன். சரி, இதன் மூலமாக என்ன அவர்களுடைய திருக்கரத்தை பிடித்து அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தை நான் ஏற்க போகிறேன். ஆயிஷா, எல்லாம் சரி, ரொம்ப யோசிக்கணும் நீங்க. நாங்கள் அந்த ஊர் மக்கள், அவங்களுடைய இரத்தம், அவங்களுடைய உறவு, அவங்களுடைய குடும்பம், அவர்களை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக உங்களை விட எங்களுக்குள்ள தெரியும். ஆமாம், என்னை விட உங்களுக்கு தான் தெரியும் நல்லா இல்லையா? நாங்கள் சொல்கிறோம் கேளுங்கள் என்று சொல்லி, இது ஒவ்வொரு பகுதியும் நடக்குது. இப்போ ஆயிஷாவை மட்டும் நம்ம சொல்கிறோங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு நிகழ்வு, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போன்று ஆயிஷாவிடத்துல சொன்னாரு. அவர் சொல்றார், ஆயிஷாவை எதை போட்டா கிளிக் ஆகும் அதை பார்க்கணும், கண்டதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஒண்ணு எதை போட்டால் கிளிக் ஆகுமோ அதை போடணும். அன்றைய காலத்தில் தப்பு தவறுகள் நிறைந்திருந்த காலம், அரபுகள் நிறைய தப்புகளை செய்து கொண்டிருந்தார்கள். பெண்கள் விஷயத்திலும் சரி, மது விஷயத்திலும் சரி, சூதாட்ட விஷயத்திலும் சரி, வட்டி விஷயத்திலும் சரி, இந்த மாதிரி நிறைய தவறுகள் இருக்கிறது. எனவே ஆயிஷாவை எதன் மூலமாக கிளிக் பண்ணலாம், கொக்கி போடலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஒன்னு தெரியுமா ஆயிஷா, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரத்தை தடுக்கிறார். அப்ப ஆயிஷா சொன்னாரு, நல்ல விஷயம் தானே, எனக்கு காட்ட முடியாத ஒன்று, என்னால் பொறுக்க முடியாத ஒன்று, காட்ட முடியாத ஒன்று அல்லவா ஜினா என்பது, அது நல்ல விஷயம், எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, பரவாயில்லை, நல்ல விஷயம்தான், நானும் அதற்கு ஒத்துழைப்பேன், அந்த கொள்கையில் தான் நானும் இருக்கிறேன் என்று சொன்னார். பார்த்தான், ஆஹா சிக்கலாகிறதே. அடுத்த ஒன்றை போட்டார், மது அருந்துவதை அவர் தடுக்கிறார், மது அருந்துவதை அவர் தடுக்கிறார் என்று சொன்ன பொழுது, என்ன மது அருந்துறதை தடுக்கிறாரா? கிளிக் ஆயிடுச்சு. ஆமாம், குடிக்காம இருப்பியா நீ? உன்னால முடியுமா? நீ மொடா குடியன்ல முடியுமா உனக்கு? அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும், கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனாலும் எப்படியும் அவரை நம்ப வேண்டும், ஏற்க வேண்டும், பார்க்க வேண்டும், அவர் திருக்கரத்தை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் வந்து, அந்த ஆசை இப்பவும் இருக்கு. மதுவை குடிக்க கூடாதுன்னு சொன்னா இப்போ அவங்க கரத்தை பிடிச்சிட்டா நான் கட்டுப்படணும். அதனால நான் இப்ப திரும்பி போறேன். போயிட்டு 1 வருஷம் வரைக்கும் இரவு பகலாக குடின்னு குடித்து அந்த இனிமேல் சலித்து போய் இது வேணாம்பா, அதாவது ஒரு பாட்டை கேட்போம், அது திரும்ப அந்த பாட்டை ஒரு 10 தடவை கேட்ட பிறகு இதே இந்த வேற பாட்டு இல்லையா, வேற பாட்டை போடப்பா, இதே தானே அப்படின்னு ஒரு சடைவு ஏற்படுமா இல்லையா? ஒருவனுக்கு ஒரு உணவு விருப்பமாக இருக்கிறது, அந்த வினவை மனைவி சாப்பிடுறான், ஒரு நல்ல விருப்பம், இதையா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சாப்பிட்றாரு. 2ஆம் நாள் இன்னைக்கு சாப்பிட்டு சமைச்சு வச்சிருக்கிறேன்னு சாப்பிட்றாரு. 3ஆம் நாள் சாப்பிட்றாரு. 4ஆம் நாள் வந்தா, என்ன இதை தவிர்த்து ஒன்றும் கிடைக்காத உனக்கு, எப்பவும் இதுதானா கேட்பானா இல்லையா? இது இயல்பு தானே, மனிதனுடைய இயல்பு. ஒன்றையே எல்லா காலமும் சுவைத்துக் கொண்டிருக்க முடியாது. எனவே ஆயிஷா சொன்னார், 1 வருட காலமாக குடி என்று குடித்து போ, தொலைந்து போ,
என்று அதன் மீது வெறுப்பு வரும் வரை குடித்துவிட்டு அடுத்த வருடம் வந்து நான் அவர்களுடைய திருக்கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்பேன் என்று சொல்லி திரும்பி சென்றார். ஆனால் வரவில்லை, மௌத்தாகிவிட்டார். நசீப் இல்லை. அல்லாஹ்வுடைய கல்லா கதரை பாருங்க. இங்க ஒரு படிப்பினை, எந்த ஒரு ஹைர நாடி இருந்தாலும் அல்லாஹ் சொல்வான், ஃபஸ்தபிக்குல் ஹைராத், நல்ல விஷயத்தில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த நல்ல விஷயத்தை சரி நாளைக்கு பார்த்துக்கிடலான்னு ஆபத்தா போயிடும். எந்த நல்ல விஷயத்தையும் பிற்படுத்தக்கூடாது. ஒரு செய்தி, ஒரு பெரிய மகான் ஒரு ஊருக்கு வந்திருக்கிறார். அவரை போய் பார்ப்பதற்காக பல பேரும் போயிருக்கிறாங்க. நடந்த நிகழ்வுண்டே சொல்லுவாங்க. அவரை போய் பார்க்கறது போகும்போது அவங்க காணிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய மல்டி மில்லியன் கோடீஸ்வரன், எல்லாரும் போய் பார்க்குறாங்களே, நல்ல ஆலோசனைகள் நசீகத்துகள் எல்லாம் சொல்கிறார் என்று கேள்விப்பட்டு இந்த பெரிய கோடீஸ்வரன், ஊர்லேயே அவன் தான் பெரிய பணக்காரன், அவன் நேரம் என்ன செய்கிறான், அவரும் போய் சந்திக்க போகிறான். போய் சந்தித்த போது, பெரியவங்களே எனக்கு துவா செய்யுங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு நசீகத்து செய்யுங்க. துவா செய்கிற நசீகத்து செய்கிறதாக இருந்தால் நீக்கு முதல்ல காணிக்க வைக்கணும். அதுக்கு என்ன இருக்குது, காணிக்க வைக்கணும். காணிக்கண்டா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 5 லட்ச ரூபா வைக்கணும் அப்படின்ட்டார். 5 லட்ச ரூபாய் அப்போ பெரிய நசியத்தை செய்ய போகிறாங்க போல் இருக்குன்னா, 5 லட்ச ரூபா அவருக்கு ஒரு மேட்ரு கிடையாது. ஒரு பெரிய பொருளாக இருந்தாலும் 5 லட்ச ரூபாய் அவரை பொறுத்த வரைக்கும் மேட்ரு இல்லை. எனவே நமக்கு ஒரு நீண்ட நேரம் உபதேசம் செய்ய போகிறார். நம்முடைய மக்கள், பேரன், பேத்தி, குடும்பம் எல்லாத்தையும் அழைத்து எல்லாருக்கும் நசியத்தை செய்ய போகிறார். ஒரு ஸ்பெஷலாக நடக்க போகிறது. எல்லாரும் வர்றவங்களாம் 50 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. 5 லட்ச ரூபா நம்ம இடத்துல கேட்குறாங்க, ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும் என்று என்ன செய்தா, அவர் 5 லட்ச ரூபா கொடுத்து நசியத்தை செய்யுங்க அப்படின்றதும். அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, இன்றைய காரியத்தை நாளை ஒத்தி போடாதே, இன்னைக்கு செய்ய வேண்டியதை நாளை ஒத்தி போடாதே. சரி, அவ்வளோதான், போலான்ட்டார். இவ்வளவுதானா, 5 லட்ச ரூபாய் இதுக்கு தானா? அவர் பார்க்குறாரு, இதுக்கு 5 லட்ச ரூபாயா, இன்னைக்கு உள்ள விஷயத்த நாளைக்கு ஒத்தி போடாதுன்னு சொல்கிறதுக்கு இது என்னப்பா இது, இந்த நசியத்துக்கு 5 லட்ச ரூபாயா இது என்று அவர் கல்பெலாம் வேற ஒன்றும் இல்லை, இதுதான் உனக்குள்ள நசியத்து, நீ போ, 5 லட்ச ரூபா உண்டான முடிஞ்சு கொடுத்துட்டாரு. இவர் போயிட்டாரு. இவர் ராத்திரிலாம் தூக்கம் இல்லை. 5 லட்ச ரூபா நமக்கு ஒரு மேட்ரு இல்லைன்றாலும் ஒரு பெருசாக சொல்லணும், பக்கமாக நமக்கு எழுதி தருவார், பேசுவார், மணிக்கணக்காக சொல்லி கொண்டு இருந்தால் பரவாயில்ல. இன்றைய காரியத்தை நாளைய ஒத்தி போடாத, இது என்ன, இது என்னடா இது அப்படின்னு ஒரு பெரிய மனசில் உலர்ந்து கொண்டே இருந்தார். சில நாட்கள் போனது. அவர் பெரிய பிஸ்னஸ்மேன். வெளிநாட்டிலிருந்து கப்பல் அவருக்கு கண்டெய்னர், பல கண்டெய்னர் சரக்குகள் வந்திருக்குது. அங்கே தகவல் வந்துருச்சு, நீங்கள் வரணுன்னா இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் சரக்கு எடுத்துக்கங்க, 5 மணிக்கு மேலே டியூட்டி எல்லாம் முடிஞ்சிடும், யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாளை காலையில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இவர் ஒரு வேலையாக இருக்கிறாரு. அப்போ இவர் பார்க்குறாரு, நான் இதென்ன, நான் இன்னைக்கு சாயந்தரம் போய் நெருக்கடியை போய் அள்ளி எடுத்துக்கிட்டு கொண்டுக்கிட்டு நாளைக்கு என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கிடலாம் அப்படி ஒரு முடிவு சொல்லும்போது அவர் சொன்னது ஞாபகம் வருகிறது, இன்றைக்குள்ள காரியத்தை நாளை ஒத்தி போடாதே என்று சொன்னார். சரி, 5 லட்ச ரூபா கொடுத்ததுக்காவது எதையாவது செய்வோமே, பெருசு நாளை காலையில் போய் எடுக்கிறது பெரிய வேலையா, ஒன்றும் அவசரம் ஒன்றும் இல்லை. ஆனால் பல கோடிக்கான பொருட்கள் தான், அது இன்னைக்கு சாயந்தரம் எடுக்கிறது, நாளை காலையில் போய் எடுத்துறது. காலை 7 மணிக்கு 8 மணிக்கு போய் எடுத்துக்கலாம், வேலைக்கு ஆட்கள் வந்துடுவாங்க, கூடிய ஆட்கள் வரணும் இல்லை சரக்குகளை இறக்கிறதுக்கு இது. ஆனால் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறோமே, அதுக்காக ஒன்றாவது செய்ய வேணாமா, போவோம் என்று அந்த இன்னைக்காவது அதை பயன்படுத்துவோம், 5 லட்ச ரூபாயை பயன்படுத்தி ஆகணுமே என்று அவர் போய் வேலைகளை சரக்கெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். அன்று இரவு கடுமையான புயல், மழை கொட்டண்டு கொட்டி, நாளை இவர் ஒரு ஆள் தான் அந்த சரக்கு கப்பல் இறக்கி இருக்கிறார், யாரும் இறக்க இல்லை. இந்த டைமில் போய் யார் இறக்கிட்டு நாளைக்கு பார்ப்போம்னாங்க. கப்பல் அப்படியே தாழ்ந்து போனது, கடலில் தாழ்ந்து போனது, எல்லா பொருள்களும் அழிந்து போனது. இவர் பார்க்குறாரு, 5 லட்ச ரூபா இல்லை, 50 லட்ச ரூபா கொடுத்திருந்தாலும் இந்த வார்த்தை நமக்கு சரியானதாக, பலன் உள்ளதாகத்தான் இருக்கும் என்று அவர் கருதினார் என்ற ஒரு செய்தி எனது ஞாபகத்திற்கு வருகிறது. ஃபஸ்தபிக்குல் ஹைராத், அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்வான், நல்ல விஷயத்தில் முந்திக் கொள்ளுங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆளாக அறிங்க, நல்ல விஷயங்கள் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், அதில் முதன்மை ஆளாக இருங்கள் என்று. இங்கே பாருங்கள், 1 வருடம் கழித்து நான் இஸ்லாமியத்தை ஏற்பேன் என்று சொன்னதினுடைய விளைவு, அவர் நசீப் இல்லாமல் போய்விட்டார். அந்த ஆயிஷா சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டாரே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பது, சஹாபியத்தாக இருப்பது, அவர்களுடைய காலடியில் அமர்ந்திருப்பது, அவர்களுடைய திருக்கரத்தால் ஹவுதுல் கௌதரை பெறுவது என்பதெல்லாம் பெரும் 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 பாக்கியம். அதில் குறைந்த பாக்கியம் சொர்க்கத்தில் நுழைவதில்லையா?
அந்த குறைந்த பாக்கியத்தை கூட ஆயிஷா இழந்து விட்டார் இவர்களினுடைய யுக்தியின் காரணத்தினால். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு பின்னடைவு அவருக்கு ஏற்பட்டது. எனவே இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது, எந்த ஒரு நற்காரியத்தையும் நாம் பிற்படுத்த கூடாது, காலத்தில் செய்துவிட வேண்டும் என்பதை நாம் இதன் மூலமாக படிப்பினையாக கொள்வோம். அருமையான பெருமக்களே, ருக்கானா என்று ஒருத்தர், குறைஷி தான், மக்கால உள்ளவர் தான், அஷத்து குறைஷின், குறைஷிகளிலேயே மிகவும் முரட்டுத்தன்மை வாய்ந்தவர் ருக்கானா. இந்த ருக்கானா மல்யுத்த வீரரும் கூட, யார் அவரை கீழே சாய்க்க முடியாது. அப்படிப்பட்ட வலிமையும் ஆற்றலும் உடல் சக்தியும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி திடகாத்திரமா இருப்பார், அப்படி ஜாம்பவன் மாதிரி இருப்பார். மல்யுத்த வீரர் இல்ல, அப்படிலாம் காட்டுவான்ல, இப்படி கையை காட்டுறது, அப்படி தட்டுறது, இதெல்லாம் அந்த மாதிரி நல்ல வலிமையும் ஆற்றலும் மிக்க மல்யுத்த வீரர், மிக திறமையானவர், சக்தியானவர், முரட்டுத்தன்மையும் கொண்டவர். ஒரு நாள் ருக்கானா ஒரு பாதையில வந்துகிட்டு இருக்கிறார். இன்னொரு பாதை வழியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. எப்படி நேரா எதிரும் புதிரமா சந்திக்கிறான். வேற யாரும் கணக்குள்ள இல்லை, ரெண்டு பேரும் இப்படி வர்றாங்க, சந்திக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன்கிட்ட போய் பேச முடியுமா ருக்கானா அப்படிலாம் பார்க்க இல்லை. அவங்களுடைய புதிய யுக்தி, ருக்கானா என்ன கூப்பிடுறாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன விஷயம், என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம். ஏன் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நேரடியாக பேசுகிறாங்க. யாரிடம்? ஒரு முரடனிடம். குறைஷிகளிலே அஷத்து குறைஷின்ற எழுதுறாங்க, குறைஷிகளிலேயே மிக முரட்டு பயல். அப்படிப்பட்ட ருக்கானாவிடம் ஏன் நீ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பேச்சு என்னோட வச்சுக்கிடாதீங்க. அப்கலுல் வஜ்ஹி, இந்த பூமியிலேயே எனக்கு மிக கோபமான, நான் வெறுக்கக்கூடிய முகம் உங்க முகம்தான். எப்போ தெரியுமா? எப்ப நீங்க இதை பிரகடனப்படுத்தினீங்களோ, இறை தூதர்னு சொன்னீங்களோ, அன்று முதல். அதுக்கு முன்னால் உங்களை நேசிக்கத்தான் செய்ய. ஏன்னா நானும் குறைஷி தான். உங்களுடைய அழகு, அறிவு எல்லாம் சரி. ஆனா இந்த மாற்றுத்தனமா நீங்க பேசுறீங்களே, மாற்றி பேசுகிறீர்கள். நாங்கள் கடந்த காலத்தில் உள்ள நாங்கள் எதை வணங்கி வந்தோமோ அதை வணங்கக்கூடாது, கொள்ளக்கூடாதுங்களா, இது எனக்கு பிடிக்கல. அது என்ன நீங்க அப்படி சொல்றது? நான் சொல்வதை கேளப்பா. அதெல்லாம் கேட்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவங்க மென்மையாவே பேசிட்டு இருக்கிறாங்க. பெரும் மலையை கூட சுத்தியலால் உடைத்து விட முடியும். பாம்பை வச்சு உடைச்சா தூள் ஆயிடும். சுத்தியலை வைத்து உடைத்தால் நாம் நினைப்பது போன்று வெட்டி எடுக்க முடியும். பாம்பை வச்சா நம்ம நினைச்ச மாதிரி வருமா? துண்டா அது போயிடும், பீஸ். நம்ம ஒரு பெரிய வட்டமாக கட்டளை எடுக்கணும்னு நினைக்கிறோம், கட்டமாக எடுக்கணும்னு நினைக்கிறோம், ஸ்கொயராக எடுக்கணும்னு நினைக்கிறோம். சுத்தியலை வச்சு கொஞ்சமாக கலட்டி எடுத்துடலாம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மென்மையானவர்கள். சொன்னாங்க, ருக்கானா நான் என்ன சொல்றேன்னு கேளு, பிடிச்சா சரி, பிடிக்கிறேன்னா விடு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கேட்கறதுக்கு முடியாது. நான் ஒன்று சொல்றேன், அதை நீங்க கேட்பீங்களா? சொல்லுங்க. நீங்க ஒரு நபியா? ஆமா, நான் நபி தான். உங்களுக்கு வானத்திலிருந்து செய்தி வருதா? ஆமா, செய்தி வருது. மறைமுகமான செய்திலாம் வருதா? ஆமா வருது. நீங்க இறை தூதரா? ஆமா இறை தூதர். என்னோட சண்டைக்கு வாங்க. அட, சண்டைக்கு வர்றதுக்கு இறை தூதரா இருக்கிறதுக்கு என்னப்பா சம்பந்தம்? சண்டைக்கு யாரா வருவாங்களா? நீ மல்யுத்த வீரன். உடல் ரீதியாக உள்ள விஷயமா இது? உடல் ரீதியாக உள்ள விஷயமா இது? நானும் ஒரு மல்யுத்த வீரனாக இருந்து, நீனும் ஒரு மல்யுத்தனாக இருந்து, குத்துச்சண்டை வீரனாக நீ இருந்து நானும் இருந்துன்னு சொன்னா பரவாயில்ல. ஒரு வியாபாரியாக இருந்தால் தொழில்துறையில போட்டி போடலாம். ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக இருந்தால் ஓட்டப்பந்தயத்தில் போட்டி போடலாம். மல்யுத்த வீரனாக இருந்தால் மல்யுத்த வீரர். இதான நியாயம்? இப்ப நான் என்ன செய்யறேன்? நான் பேசுற மாதிரி பேச தெரியாத ஒரு ஊமையை கூப்பிட்டுக்கிட்டு வந்து நீ என்ன மாதிரி பேசுவியா அப்படின்னு கேட்டா என்ன நினைப்பாங்க இல்லையா? ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இவன் கேட்கிறான், ருக்கானா கேட்கிறாரு, நீங்க என்னோட மல்யுத்தம் பண்ண வருவீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பா இப்படிலாம் கேட்கறான்னு இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் அவங்க ஒன்றும் கேட்கல, நாமளா சொல்லி பார்க்குறோம். நம்ம சொல்லி பார்க்குறோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரெடின்னா செஞ்சுக்கலாம். அப்படியா? இன்னையிலேருந்து எத்தனை நாள் வார்ம் அப் எடுக்கணும், பயிற்சி எடுக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல? எத்தனாவது நாள்? நாள்லாம் இல்லை, இப்பவே நான் ரெடி. ருக்கானா சொல்கிறார், நான் ரெடி. முஹம்மத் ஸல்லல்லாஹு என்ன பேசுறீங்க? நான் யாரும் தெரியும் தானே? இந்த மண்ணில் என்னை வீழ்த்தியவன் யாரும் இல்லை, வீழ்த்த முடியாது. அப்படிப்பட்ட நான் சாதாரணமான ஒரு இளம் உடம்பை வைத்திருக்கக்கூடிய நீங்க ரொம்ப எளிமையா இருக்கிறீங்க. நீங்க என்னோட சண்டைக்கு வருவீங்களா? முசாராக்கு நீங்க தயாரா? மல்யுத்தத்துக்கு தயாரான்னு கேட்டா இப்பங்கிறீங்க.
இது ரொம்ப வேடிக்கையால இருக்கு அப்படின்னு சொல்ல, வேடிக்கைலாம் இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் தயாராக இருக்கேன், நீ தயாரானுங்க. என்ன தயாராடா நீங்கள் கேட்குறீங்க, வாங்க பார்க்கலாம் என்று நடந்தது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடின்னு சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் கிட்ட வேகமாக பாஞ்சு வந்தான். கோழி கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி இப்படி போட்டான். திகைச்சு போனான் புர்கானா. அப்படியே திகைச்சு அப்படியே கீழே கிடக்கிறார். திகைத்து போய் நிற்கிறார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும். சரி வா என்று சொன்னதும் மீண்டும் ஒரு முறை பிடித்தாங்க. வந்தாங்க, தூக்கி அப்படி பெருசாக ஒன்று வாமப்பு அது இது ஒன்றும் நடக்கல. சும்மா வந்தாங்க, அப்படி கோழி கொஞ்சம் தூக்கி போடுற மாதிரி அப்படி போட்டாங்க, முடிஞ்சுது. அவனால் என்ன நடக்குதுன்றே புரிய முடியல. அப்படி கீழே விழுந்துட்டு அப்படி பார்க்குறான். ஹாதா ஜபுன், இது ரொம்ப ஆச்சரியம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. வா அஜபா, எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, என்ன தூக்கி நீங்க கீழே போடுறீங்களா, இது எப்படி சாத்தியமாச்சு? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் இதை விட வாஜபு மின் ஸாலிக இன் ஷிஅத உரீகஹு, இதை விட அற்புதமான ஒன்றை நான் உனக்கு காட்டட்டா? இதை விட ஆச்சரியமா? ஆமா, என்ன தூக்கி போட்டதே பெரிய ஆச்சரியமா இருக்குது, அதையே எனக்கு உள்வாங்க முடியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, இதை விட ஆச்சரியமா? ஆமா, நீ விரும்பினா நான் உனக்கு அதை காட்டுறேன். சரி காட்டுங்க. அது இருக்குல்ல மரம், ஆமாம், அந்த மரத்தை நான் கூப்பிட்டதான் சொல். இது ரொம்ப ஓவர். மரத்திட்ட போய் என்ன பேச சொல்றீங்களா, மரத்திட்ட போய் பேச சொல்றீங்களா? இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் மடையனாக்குறது. சரி நீ ஒன்றும் பேச வேணாம், நான் கூப்பிட்றேன், இங்கே வாப்பா அப்படின்னு உடனே மரம் அங்கேருந்து வருது. அப்படி கண்களை விரித்து கொண்டவன் பார்க்கிறான். வந்து அப்படி கிட்ட வந்து நிற்குது. சுஜூது செய்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கிறது. திரும்ப சொன்னாங்க நீ போ அப்படின்னாங்க. அந்த மரம் போயிடுச்சு. இவனுக்கு பேதளிச்சு போய் நேராக வந்தான். யா அப்த மனாஃப், யா பனி அப்த மனாஃப், அப்து மனாஃபுடைய பிள்ளைகளே, மா ரஅய்து அஸ்ஹரு மின்ஹு, இவரை விட ஒரு சூனியக்காரரை நான் பார்க்கவே இல்லப்பா. மா அஸ்ஹர், மா ரஅய்து அஸ்ஹரு மின்ஹு, என்ன நடக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளவு பயங்கரமான சூனியக்காரர், சாஹிராக இருக்கிறார், மரத்தை நடந்து வர வைக்கிறார். அட என்ன வீழ்த்திரமே, இந்த மண்ணில் பிறக்க இல்லையே, சும்மா கோழி குஞ்ச மாதிரி தூக்கி என்ன போட்டுட்டாரு. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள்லாம். அவர் பெரிய சூனியக்காரர், சாஹிர் என்பது மிக உறுதியாக ஆகிவிட்டது. நான் தெளிவாக புரிந்து கொண்டேன், இவரை விட சாஹிர் யாரும் இல்லை என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் என்ற ருக்கானா சொல்லுகிறார். இன்னொரு முறை இதே மாதிரி வசமா மாட்டான். இப்போ அவனுக்கே யோசனை, ஆஹா திரும்ப வர்றாரு ஒன்று போல, அன்னைக்கு வந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இருந்தானே, அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இருக்கிறாங்க, இங்கே ருக்கானா மட்டும்தான் இருக்கிறாரு. வந்தவனே ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, ருக்கானா என்னப்பா நான் சொல்றதை ஏற்றுக்கிட மாட்டியா அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. சங்கைக்குரியவர்களே, இன்னொரு முறையும் ருக்கானா அந்த பாதையிலே வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தாப்புல வர்றாங்க. யோசனை இவருக்கு, இன்னைக்கும் கேட்டுருவாங்களோ, வேற பாதையை திரும்பி போகிறதுக்கும் வழி இல்லை. அப்படி திரும்பி போனாலும் கேவலமாக இருக்கும் இல்லையா, ரொம்ப அசிங்கமாலாம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய பேரம் திரும்பி ஓடுறா அப்படின்ட்டு பார்ப்பாங்களா இல்லையா. வந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ருக்கானா ஏன் நீங்கள் இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நான் சொல்லக்கூடிய சத்திய வார்த்தை, இப்போ அந்த வேகம்லாம் இல்லை, கேட்டுக்கொள்ள மாட்டேன் அப்படியா இப்படிலாம் பேச இல்லை. ஆனால் சொன்னால், இன்னைக்கு நான் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறேன், அன்னைக்கு ஏதோ ஒன்று நடந்து போச்சு, இன்னைக்கு மீண்டும் நீங்கள் வந்து என்னை ஜெயிக்கலாம் பார்க்கலாம், அப்படி ஜெயிப்பீங்களா அப்படின்னு. அப்படி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொன்னால், ஏன்னா இப்போ நல்ல ஒரு பவுட்டு பாத்திரம், கொஞ்சம் கூட அசரக்கூடாது, நல்ல எதிர்பார்ப்படணும், பட்டார்னு ஒரு தாக்கணும், அப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வைத்திருக்க கூடும். அதனால் அவர் சொல்லுகிறார், நான் இன்றும் உங்களோடு முசாரா செய்வேன், மல்யுத்தம் நடத்துவேன். அப்படி என்னோடு நீங்கள் நடத்தி நீங்கள் ஜெயித்தால் 100 ஒட்டகம் உங்களுக்கு தருவேன், 100 ஒட்டகம் தருவேன் என்று அவன் குறிப்பிடுகிறான். ஒரு செய்தியின் பிரகாரம் 100 ஆடோ ஒட்டகமோ மொத்தம் 100 தருகிறேன், 100 ஆடு தருகிறேன் என்று அவன் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்ட்டாங்க. இப்போ எல்லாம் தயாராகிடுச்சு. எப்போ வைக்கலாம்னு கேட்க முடியாது இல்லை, ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. உடனே ரெடிம்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த முசாரா நடந்தது. கடந்த காலத்தை மாதிரியே, நாட்களை மாதிரியே இப்போதும் தூக்கி போட்டாங்க. அவன் சொன்னான், இன்னொரு தடவை பார்க்கணும், இதுக்கு கூட நான் 100 ஆடு தருவேன், நான் லேசான ஆள் இல்லை, நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், 200 ஆடு அப்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாண்டாங்க, தூக்கி தூர போட்டாங்க.
இல்லை இன்னொரு தடவை பார்க்கணும், நான் 300 ஆடு தருகிறேன்டாங்க. எனக்கு ஆடு கிடைச்சிட்டு இருக்குது, நான் என்ன செய்ய? எனக்கு ஆடுலப்ப கிடைச்சிட்டு இருக்குது, நான் என்ன செய்யறது? நீ ஆட்டை இழந்துகிட்டு இருக்கிறாவா என்று சொன்னார்கள். ஆடு நோக்கம் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆடு நோக்கம் அல்ல, அவனுடைய கல்வியிலே இந்த ஈமான் நுழைந்து விட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்தது. 3வது முறையும் அதே போல தூக்கி போட்ட பிறகு அந்த ருக்கானா சொன்னார், மா வலஅ லஹ்ரி இலல் அர்தி அஹதுன் கப்லக, என்னுடைய முதுகை இந்த பூமியின் மீது உங்களுக்கு முன்பு யாரும் வைத்ததில்லை. ஏன்னா நீங்க பார்க்கலாம் இந்த டிவியில் கூட, அந்த முதுகை கொண்டு பூமியில வைக்கணும். அவன் சொல்றார், ருக்கானா சொல்கிறார், மா வலஅ லஹ்ரி இலல் அர்தி அஹதுன் கப்லக, உங்களுக்கு முன்பாக என்னுடைய முதுகை இந்த பூமியிலே யாரும் வைத்தது கிடையாது. அதே மாதிரி உங்கள் மீது அவ்வளவு கோபம் உள்ளவனாக இருந்தேன். என்ன சிகரோ என்னோ வஞ்சனையோ சூனியமோ எதுவும் செய்ய முடியாதுங்கிறத நான் விளங்கிட்டேன். இது எதுவுமே இல்லை, நீங்கள் உண்மையில் இறை தூதராக இருப்பதினால் மாத்திரமே இது முடிகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நாயகமே உங்கள் திருக்கரத்தை தாருங்கள். கையில் அஷஹது அல்லா இல்ல ஷஹாதத்தை சொல்லிட்டார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த 300 ஆட்டையும் நீனே வச்சுக்கப்பா, எனக்கு வேணாம். எனக்கு 3 கோடி அல்ல 30 கோடி ஆடு கிடைத்தாலும் இந்த சந்தோஷம் எனக்கு வராது. நரகத்தை விட்டு உன்னை காப்பாற்றக்கூடிய பாக்கியம் அல்லவா இது? என் உம்மத்தில் ஒவ்வொருவரும் நரகம் செல்லக்கூடாது என்பதில் என்ன அக்கறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காக வெறும் போதனைகள் மாத்திரமல்ல, ஆச்சரியமான நிகழ்வுகளையும் நடத்தி காட்டியதோடு மல்யுத்தத்திற்கும் தயாரானார்கள். என் உம்மத்தில் யாரும் நரகம் போகக்கூடாது என்பதற்காக அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அற்புதமான வசந்த மாதம் வருகிறது. அதை வரவேற்கும் நிகழ்வாகவும் இதை நாம் கொள்வோம். சங்கைக்குரிய பெருமக்களே, பாருங்க, அவங்க துணிஞ்சிட்டாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ என்ன ஒரு ஆற்றல் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மர்வா, சஃபா மர்வா இருக்குல்ல, எல்லாம் அந்த பக்கத்தில் கடைகள்லாம் இருக்கும். இப்போவும் தான் 1990-93 நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போதெல்லாம் கடைகள் இருந்தது. ஹரம் ஷரீஃபுக்கு உள்ளேயே கடை இருக்கும். ஹரம் ஷரீஃப் பள்ளிவாசல் இருக்குல்ல, பள்ளிவாசலுக்குள்ளேயே புடவை கடைகள் இருக்கும், பள்ளிவாசலுக்குள்ளேயே கிதாபு கடைகள் இருக்கும், பள்ளிவாசலுக்குள்ளேயே ஆச்சரிய பல பொருள்கள் விற்கக்கூடிய கடைகள்லாம் இருக்கு. நாங்கள் பார்த்துருக்கிறோம், நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அப்படி இருந்தது. இப்போ நினைச்சே பார்க்க முடியாது. எங்கெல்லாம் எங்கேயே போய்ட்டு ஒரு கடையும் கிடையாது. பள்ளி ஹரம்குள்ள உள்ள நுழைஞ்சு போகும்போது பாபு உள்ள போகும் பொழுதே உள்ள என்ன அப்துல் அசீஸுக்குள்ள போனாலே கடைகளை தான் இருக்கும், உள்ள வரிசையா கடைகள்லாம் இருக்கும். ஆக அந்த காலத்தில் மர்வா பக்கத்தில் கடைகளை வைத்திருந்தார் ஒரு கிறிஸ்தவ அடிமை, ஜபர் கிறிஸ்தவர். அவர் ஒரு அடிமையாக ஆக்கப்பட்டு அங்கே குறைஷினுடைய கருத்து அடிமையாக வந்திருப்பாங்களே, ஒரு இளைஞன். அந்த இளைஞன் ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்தவ அறிவு அவருக்கு உண்டு, வேத அறிவு உண்டு, வேத ஞானம் உண்டு, தௌராத்து சம்பந்தப்பட்டான அறிவும் அவருக்கு உண்டு. அவர் ஒரு கட்டத்திலே கைதியாக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு ஒரு குறைஷிக்கு அவர் என்ன செய்கிறார், அடிமையாக இருந்து அந்த கடையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஜ்லிசு இந்தல் மர்வா, அந்த கடையில் போய் அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருவாங்க. சொந்தக்காரங்க கடை தான். அந்த கடையில் வேலை பார்க்குறவர், அந்த பொறுப்பாக இருக்கிறவர். இப்போ நம்ம மக்கள் நிறைய அரபு நாட்டுக்கு போவோம் இல்லையா, அரபிகளுடைய கடைகளில் வேலை பார்க்க இல்லையா, அந்த பிள்ளைகள் மட்டும், நம்ம பிள்ளைகள் மட்டும் தான் இருப்பாங்க. அரபி காசை வாங்கிட்டு போயிட்டு இருப்பான், அவ்வளோதான். அத மாதிரி அந்த மர்வால அந்த கிறிஸ்துவ அந்த இளைஞர் என்ன செய்கிறார், கடையில் இருப்பார். அவருடைய பேரு ஜபர். அந்த ஜபர் மாஷா அல்லாஹ் பல அறிவு உள்ளவர், பல ஞானங்களை தெரிந்திருக்கிறார், பல வேதங்களை பற்றி படித்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் உட்கார்ந்துட்டு வருவாங்க. ஒரு அறிவு சம்பந்தப்பட்டவர் தான் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிற இல்லை, ஆனாலும் அறிவு சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார் என்பதற்காக உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லுவார், தௌராத்தை பத்தி பேசுவார், இஞ்சிலை பத்தி பேசுவார், அதுல வரக்கூடிய வாசகங்களை பத்திலாம் சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சம்பந்தமான விளக்கங்களையும் சொல்லுவாங்க. அவரும் ஆச்சரியப்படுவார். இப்படி எல்லாம் ரெண்டு பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா அப்படிதான் இருந்துக்க தவிர அவருக்கு கல்புல ஈமான் நுழை இல்லை. அது அல்லாஹ்வுடைய அருள் வேணும், நுழை இல்லை. இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் என்ன சொல்லார்கள் என்றால், இதெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு புதுசா ஒரு கதையை உண்டு பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நம்ம மக்கள் மத்தியில் அப்படி அது இதுன்னு புதுசா பேசுறதில்ல, வேற ஒண்ணும் இல்லை, எல்லாம் இந்த ஜபர் சொல்லி கொடுக்கறது தான். இந்த ஜபர் கடையில் போய் உட்காந்துட்டு வரல, உட்காந்து வேற எதுக்கு அங்கே போய் உட்காடுறாங்க, உட்காந்து பேசி அவனுடைய விஷயத்தை என்ன செய்யற அப்படி கறந்துக்கிட்டு நம்ம அதெல்லாம் போய் கேட்கறது இல்லை. போவோம், சாமான வாங்குவோம், வருவோம், பிடிச்சா எடுப்போம், இல்லைன்னா திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவோம்.
அவனுடைய முதலாளி என்ன செய்வான், அன்னைக்கு எவ்வளவு பார்த்துருக்கிறான், அதை வித்தியா இது வித்தியா, இதையும் விற்கல, இதையும் குறைய வித்தா, இதை இப்படி செஞ்சிருக்கணும் அப்படின்னு அவன் கணக்கு பத்தி தான் பேசுவான். இதை பத்தி யாராவது பேசுவானா? எவ்வளவு தந்திரக்காரராக இருக்கிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர்த்தியா போய் உட்கார்ந்து அவனிடமிருந்து விஷயத்தை வாங்கி கொண்டு வந்து அவரா பேசுவது போன்று எல்லாத்துக்கும் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு என்ன செஞ்சானோ அதை விட்டான். இப்படி என்னென்ன யுக்திகள் இருக்குதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சொன்னா, வலகத் நஅலமு அன்னஹும் யகூலூன இன்னமா யுஅல்லிமுஹு பஷர். நமக்கு தெரியுது அவருக்கு ஒரு பஷர், ஒரு மனிதர், அந்த ஜபரு, அந்த பஷர் ஒரு மனிதர் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார், என்னுடைய தூதருக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று அவர்கள் பேசுவதை நாம் அறிவோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லிசானுல்லதி யுல்ஹிதூன இலைஹி அஜமியுன். அந்த ஜபராக இருக்கிற அந்த பஷர் இருக்கிறாரே அவர் ஒரு அஜமி, அவர் அரபியை தாய்மொழியாக கொண்டவர்கள். இங்க வந்து அரபி மொழியை படிச்சுக்கிட்டாரே தவிர இலக்கியம் தெரியுமா, இலக்கணம் தெரியுமா, அது நுணுக்கம் தெரியுமா, அதில் உள்ள வீரியம் தெரியுமா, ஒன்றும் தெரியாது. மொழியை மட்டும் பேசுவார். நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, அரபு நாட்டில் போய் உட்காந்து நம்மளை விட அரபி நல்லா பேசுவாங்கல்ல, குவைஸ் குவைஸ்க்கு நம்மளுக்கு அந்த அரபி நமக்கால பேச முடியல. போலீஸை கண்டா அவங்க பேசுறாங்க, அது பேசுனா நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனால் நம்ம ஒரு குர்ஆனோட ஆயத்தை கொடுத்ததுக்கு தர்ஜமா செய்ய சொல்லுங்க, அவங்களால முடியாது. முடியுமா? ஒரு ஹதீதை கொடுத்து இதற்கு என்ன விளக்கம் என்று சொல்ல சொல்லுங்கள், அவர்களால முடியாது. அது வேறு, இது வேறு, அந்த லைன் வேறு. அருமையானவர்கள், நாம நல்ல தமிழ் பேசக்கூடியவர்கள் தான், நல்ல பேசுறோம். நாளையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம், மைக்கை வச்சு மணிக்கணக்காக பேசுறோம். ஹஸ்ரத், இந்த சீரா புராணம் இது தமிழ்ல தானே இருக்கு, இதுக்கு ஒரு 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 கண்ணிக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி போயிடுவோம். முடியுமா? முடியாது. எங்க ஊர்ல காசிம்பளவன் நாயன் இருக்கிறாங்க, அவங்களுடைய வரலாறுகளை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். வரகவி காசிம்பளவர், அருவிலி, உருவிலி, இருவிலி, விருவிலின்னு வருது. ஒரு லெவலுக்கு கூட நம்மளால விளக்கம் சொல்ல முடியாது, அர்த்தம் சொல்ல முடியல. அப்ப அது வேறு, அந்த துறை இலக்கிய துறை என்பது வேறு. ஆனால் அல்லாஹ் சொன்னான், நமக்கு நாம் வலகத் நஅலமு அன்னஹும் யகூலூன இன்னமா யுஅல்லிமுஹு பஷர். எங்கள் நம்முடைய தூதருக்கு ஒரு பஷர், ஒரு மனிதர் கற்றுக் கொடுக்கிறார், அதை வைத்துத்தான் என்னுடைய தூதர் பேசுறாருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. நான் கேட்கிறேன், அவர் அஜமி, ஒரு அஜமி இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்ல முடியுமா? வஹாதா லிசானுன் அரபிய்யும் முபீன். இந்த குர்ஆன் பரிசுத்தமான, தெளிவான, பகிரங்கமான, அற்புதமான அரபு மொழியை கொண்டது இல்லையா என்று அல்லாஹ் சவால் விடுறான். முடிந்தால் நீ இதை போல ஒரு வசனத்தை கொண்டு வா. அட, நீனே கொண்டு வர முடியாத போது ஒரு அஜமி கொண்டு வந்துட முடியுமா என்ன? இது இன்னொன்னுக்கும் விளக்கம் இருக்குது. அப்போ நம்ம விளங்குறோம், அரபு மொழி தெரிஞ்சா மட்டும் என்ன செய்ய முடியாது, அதை வச்சு அமல் செய்ய முடியாது, விளக்கம் பெற முடியாது அப்படிங்கிறது அல்லாஹ் இதன் மூலமாக நம்ம விளக்குறான். அரபு மொழி தெரிஞ்சாலே விளக்க முடியாது. அரபில் உள்ள டிரான்ஸ்லேஷனை வச்சுட்டு அவர் என்ன செஞ்சிருவாராம், அவர் மதகபை பின்பற்றாம அவர் தனியா ஆய்வு செய்வாராம். என்னத்தை ஆய்வு செய்ய? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான் அந்த இடத்துல ஒரு பஷர் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று அவர்கள் சொல்வதை நமக்கு விளங்க முடிகிறது. அவர் ஒரு அஜமி, ஒரு அஜமியால் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? இந்த இலக்கியத்தை சொல்ல முடியுமா? குர்ஆன் வஹாதா லிசானுன் அரபிய்யும் முபீன். இந்த குர்ஆன் ஒரு அற்புதம், லிசானுன் அரபிய்யும் முபீன், பகிரங்கமான, அற்புதமான, ஆற்றல் நிறைந்த, இலக்கிய தன்மைகள் நிறைந்த ஒரு அற்புதமான குர்ஆன் இல்லையா, வேதம் இல்லையா இது? இதை அவர் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? நான் கற்றுக் கொடுக்கிறேன் இது என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி அதையும் என்ன செஞ்சிட்டான், வாய் மூட வைத்தான். இந்த பதில் வந்ததும் ஜபரும் வாய் மூடி போனாரு. என்ன இப்படி அல்லாஹுடைய புறத்திலிருந்து இப்படி வருதே, வர அள்ளி கொட்டுகிறார் வார்த்தைகள்லாம். அந்த வார்த்தைகள் நடுக்கத்தை ஜபருக்கு ஏற்படுத்தியது, மற்றவர்களையும் வாய் அடைக்க வைத்தது. அவங்க ஒரு புதிய யுக்தியை கொண்டு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மேலே ஒரு யுக்தியை கொண்டு வந்து அவர்களுடைய வாயை அடைக்க வைத்தார்கள். அருமையான பெருமக்களே, இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு நிலைக்கு வந்தாங்க. நம்ம வேதனை செஞ்சு பார்த்துட்டோம், சங்கடம் கொடுத்து பார்த்துட்டோம், ஊரை விட்டு துரத்தி பார்த்தோம், அடித்தோம், பிடிச்சோம், ஒன்றும் நடக்கல. எவ்வளவு வேலைகளை பார்த்தோம். எனவே அடுத்த ஒரு நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். இனி என்ன செய்யணும் தெரியுமா? கேலி பொருளாக ஆக்கிடணும், அவன் ஒரு காமெடி பொருளை ஆக்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஒரு கேலி பொருளாக, ஒரு கிண்டல் பொருளாக, ஒரு பொம்மையாக ஆக்கிடணும். மக்கள் மத்தியில அவங்க வரும்பொழுதுலாம் மக்கள் நான் பார்த்தா சிரிக்கணும். அவரை பார்த்தா சரி சிரிக்க ஆரம்பிச்சா மற்றவங்களாம் வருவாங்க. மற்றவங்க நினைப்பாங்க, இவனை பார்த்து சிரிக்கிற ஆளோட நாம போய் உட்கார முடியுமா அப்படி நினைப்பாங்களா இல்லையா? நம்ம போய் பேச முடியுமா, அவங்கள போய் தொட முடியுமா என்றெல்லாம் நினைக்கும் அளவிற்கு ஒரு கேலி பொருளாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று அடுத்த யுக்தியை கொண்டு வந்தார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சங்கடத்தை தந்தது.
கேலி பொருளாக பார்க்குறதுங்க ரொம்ப சங்கடம் இல்லை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ சங்கடத்துக்கு ஆளாக இருப்பாங்க. என்ன போறாரு பாரு வைத்தியாரன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கிண்டல், கேலி, நக்கல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த வேதனை அடைந்தார்கள். இவ்வளவு காலத்தில் நடந்ததை விட இது ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்களுக்கு. وَلَقَدِ اسْتُهْزِئَ بِرُسُلٍ مِّن قَبْلِكَ فَحَاقَ بِالَّذِينَ سَخِرُوا مِنْهُمْ مَا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், நாயகமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் வந்தவர்களையும் இப்படித்தான் கேலிக்குள்ளாக்கப்பட்டார்கள். ஆனால் யாரெல்லாம் கேலி செய்தார்களோ அவர்களெல்லாம் அழிந்து போனார்கள், அவங்களாம் உருப்பட மாட்டாங்க. அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக இது சம்பந்தமான 2-3 வசனங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு குறிப்பாக இந்த வசனத்தை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த வலக்கத் இஸ்துஹ்ஸிய பிருசுலின் மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் வந்த ரசூல்மார்கள், இறை தூதர்களும் இப்படித்தான் கேலி செய்யப்பட்டார்கள், கிண்டல் செய்யப்பட்டார்கள், நக்கல் செய்யப்பட்டார்கள், ரொம்ப அநியாயப்படுத்தப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால அல்லாஹ் தஸ்லியத்து செய்கிறான், நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, அதெல்லாம் நம்ம ஆளை அனுப்புகிறோம், நீங்கள் அவங்களோட பேசிக்கங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்தாங்க. நாயகமே இப்போ சொல்லுங்கள், உங்களை யாரெல்லாம் கிண்டல் பண்ணா அந்த லிஸ்ட்டை கொடுங்க, யாரெல்லாம் கிண்டல் பண்ணா. அந்த நேரத்தில் பார்த்து ஒருத்தன் போகிறான், உபய் இப்னு கலஃப், இவன் ஜமாத் இப்னு அஸ்வத், ஆஸ் இப்னு வாயில், நலர் இப்னு ஹாரிதா, இப்படி ஒரு லிஸ்ட். இதெல்லாம் ஒரு ஆளாக போயிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த வலீத் இப்னு முகீரா போகிறான். இந்த வலீத் இப்னு முகீரா போனதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு காட்டுறாங்க, இவன் என்ன கேலி பண்ணான் என்று சொன்னதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய விரலால் அவனுடைய விரல் எப்படி காட்டினாங்க, தன்னுடைய விரலால் அவனுடைய விரலை எப்படி காட்டினார்கள். அதற்கு அடுத்தபடியாக இன்னொருத்தன் வந்தான், அஸ்வத் இப்னு அப்து யகூஸ் என்று வந்தவன், அவனுடைய தலையை எப்படி காட்டினாங்க. அவன் போயிட்டான், அவன் போயிட்டு இருக்கிறாங்க. அஸ்வத் இப்னு அப்துல் முத்தலிப், ரசூலுல்லாஹி பாட்டார், அந்த அப்துல் முத்தலிப் இல்லை, இது இன்னொரு அப்துல் முத்தலிப். ஒரு ஆளுக்கு ஒரு பேர் எத்தனை பேருக்கு இருக்கலாம் இல்லையா? அந்த அப்துல் முத்தலிபினுடைய மகனார் அஸ்வத் இப்னு அப்துல் முத்தலிப் வந்தான், அவனுடைய கழுத்தை என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டினாங்க. இன்னொருத்தர் வந்தார், ஹாரித் இப்னு ஐத்தல், அவனுடைய வயிற்றை இப்படி காட்டினார்கள். ஆஸ் இப்னு வாயில் வந்த பொழுது அவருடைய முழு உடலையும் இப்படி காட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும் இல்லை? சொன்னாங்க, இப்படி ஒவ்வொரு முறையும் காட்டும் போது சொன்னாங்க, குஃபீத அன்ஹு, நாயகமே அவனை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள், இனிமே அவங்கள கேலிலாம் செய்ய முடியாது, கேலி செய்ய முடியாது. கேலி செய்ததற்கான பலனை அவன் பெறுவான். குஃபீத அன்ஹு, அவனை விட்டும் நீங்கள் போதுமாக்கப்பட்டு விட்டீர்கள், என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று தன் ஹபீப் வேதனைப்படுவதை பொறுக்க முடியாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி இந்த மாதிரி காரியங்களை செய்தான். அருமையான பெருமக்களே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன நடந்தது, என்ன பாடுபட்டார்கள் என்பதை எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான்? இன்னைக்கு பார்க்குறோம் இல்லை, இயக்கவாதிகள் இயக்கத்திலிருந்து நாரி போய் துரத்தப்பட்டதற்கு பிறகு புத்தி வராமல் நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் தௌபா செய்கிறேன், அப்படியா சொல்லணுமா இல்லையா? அதான் மனுஷனுக்கு அடையாளம். மனுஷனா இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதை விட்டு சஹாபிகளுடைய 75 பேர் தவறு செய்யவில்லையா? என்ன கேள்வி அது? இந்த வலீத் இப்னு முகீராவை விட இவன் கேவலமானவனா இல்லையா? ஆஸ் இப்னு வாயிலை விட இவன் கேவலமானவனாக இல்லையா? ஹாரித் இப்னு ஐத்தலை விட இவன் கேவலமானவனாக இல்லையா? நாம் எண்ணி பார்க்கிறோம். அஸ்வத் இப்னு அப்துல் முத்தலிபை விட இவன் கேவலமானவனாக இல்லையா? எல்லாரும் இவனை விட கேவலமான உலகத்தை கண்டிருக்குமான்னு எனக்கு தெரியல சகோதரர்களே. இவனுக்கு பின்னால் ஒரு சமூகம், ஆனா அன்னைக்கு உடைஞ்சிட்டு என்னாலும் கூட அவன் சொன்னது சரி கட்டுறதுக்குன்னு ஒரு குழு வச்சிருக்கிறான் பாருங்க. நரகத்துல நின்று வேகிறதுக்கு வேணும் இல்ல? வேதனையாக இருக்கிற என்ன கொடுமையான வார்த்தைகள். அல்லாஹ் நான் பொருந்திக் கொண்டேன் சொன்ன சஹாபிகளை யார் குறை சொல்ல முடியும்? எஜமான் சொன்னதற்கு பிறகு, ரப்பு சொன்னதற்கு பிறகு நீங்கள் குறை கண்ணோடு பார்ப்பதாக இருந்தால் ஈமானினுடைய துளி அளவு கல்வியில் இல்லை என்பதை விட வேறு என்ன விஷயம்? எத்தனை மாற்று மதத்தவர்கள்லாம் எவ்வளவு மரியாதையா பேசிட்டு போறாங்க அந்த பெரியவர்களை பற்றி, நாதாக்களை பற்றி. அதை விட கேவலமானவன் இல்லையா இவன்? சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு கட்டத்தில் இந்த வலீத் இப்னு முகீரா அவன் என்ன செய்கிறான், இந்த மஹ்சூம் கிளை, இந்த மஹ்சூம் கிளையை சார்ந்த ஒரு மஹ்சூம் கிளையில உள்ள ஒருத்தர், அது ஒரு கூட்டம்,
அந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அம்புகளை சரி செய்து கொண்டிருக்கிறார், ஈட்டிகளை சரி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அதை சரி செய்யும் பொழுது கையிலிருந்து அந்த அம்பு பறந்து போய் வலீத் இப்னு முகீராவினுடைய விரல்களை அப்படியே அறுத்து விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கையை காட்டினாங்கல்ல, குஃபீத் அன்ஹு, அவனோட விரலை தான் கையை காட்டினாங்க. அப்படியே கைகள் அப்படியே விரல்கள்லாம் துண்டு துண்டா விழுந்துருச்சு. ஆனா அவன் எதிர்பார்த்து செஞ்சதில்லை. அந்த மக்சூம் கிளையை சார்ந்தவர் வேணும்னு ஒன்றும் செய்யலை, எதிர்பாராத விதமாக நடந்ததான். ஆனால் நடந்து முடிஞ்சு போச்சு. கடைசியில் அது கையில்லாமே இருந்தார். ரொம்ப அதனால் கடும் வேதனைப்பட்டு அதனாலேயே மௌத்து கடைசியில் வந்துருச்சு. மௌத்து நெருங்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னார். 3 மகன்கள் அவனுக்கு இருந்தாங்க. அந்த 3 மகன்களை அழைத்து சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு வசியத்தை செய்கிறேன். இந்த மூன்று வசியத்தை நான் செய்கிறேன். 3 மகன்களையும் அழைத்து 3 வசியத்தை செய்தான். இந்த 3ஐயும் நீங்கள் செயல்படுத்துங்கள். ஒன்று, இந்த ஹுஸா கோத்தினத்தர் என்ன செஞ்சாங்க, என்னுடைய விரல அறுந்து போவது காரணமா இருந்தாங்க. ஆனால் அது எதேச்சையாக நடந்தது, வேணுமென்றே செய்யவில்லை. ஒம்பராவுன், அவர்கள் அதை விட்டு நீங்கியவர்கள். நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவங்களோட சண்டை போடாதீங்க. நான் மௌத்தா போயிட்டா உங்களால தானே எங்க அத்தா மௌத்தா போனாரு, பாப்பா மௌத்தா போனாரு என்று சண்டையெல்லாம் போட தேவையில்லை. ஏனெனில் அவர்கள் அதுக்கு சம்பந்தம் இல்லை. எதிர்பாராத விதமாக அது நடந்தது, வேணுமென்று அவங்க செய்யல. ஒண்ணு, சகீஃபு கிளையினர். இந்த சகீஃபு கிளையினர் என்கிட்ட வட்டி வாங்கியிருக்கிறாங்க, நிறைய பணம் கொடுத்துருக்குறேன், வட்டி அவன் தரல. அந்த வட்டி பணத்தெல்லாம் நீங்கள் வாங்கணும், விடக்கூடாது. சண்டை போட்டாவது அதை நீங்கள் திருப்பி எடுத்துறணும். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். 2, 3வது விஷயத்து, இப்னு அபி ஜுஹைர் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் தன்னுடைய மகளை எனக்கு கட்டித்தர்றதா சொன்னார். அப்போ அந்த காலத்தில் வயது வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க. வயது வித்தியாசம்லாம் பிரச்சனை இல்லை. இவருக்கு 3 மகன் இருக்கவன் ஒரு சின்ன பிள்ளைய கடைபிடிக்கிறது, அது அந்த காலத்தில் உள்ள அது தன்மை. ஒரு ஊர்லேயும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அது அரபுகள். அப்படி அவர் எனக்கு பிள்ளைய கட்டித்தரேன்னு சொன்னாரு. நான் மகனையும் கொடுத்துட்டேன், மகனையும் வாங்கிக்கிட்டாரு, பிள்ளையும் தரமாட்டேன்ட்டார். என்னை ஏமாத்தி போட்டான். எனக்கு அது பொறுக்க முடியல, எனக்கு ரோஷம் பொங்குது. எனவே அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர்களை விடக்கூடாது. மாறாக அந்த இப்னு அபி ஜுஹைரோடு சண்டை போட்டு அவனுடைய பொருள்களை எல்லாம் நீங்க எடுக்கணும். எனக்கு வர வேண்டிய மகன் ஒரு பெரிய மகரான தொகையை கொடுத்திருக்கிறேன். நான் வசதி வாய்ப்போடு இருப்பதின் காரணத்தினால் என்னுடைய கண்ணியத்தின் அளவுக்கு, ஒரு கண்ணியத்தின் அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பாங்கல்ல. ஒரு கஷ்டப்பட்டவங்களா இருந்தால் 1001 ரூபான்னு வைப்பாங்க, 2000 ரூபா 10,000 வைப்பாங்க. பெரிய பணக்காரர்களாக இருக்கும் பொழுது 120 கிராம் 150 கிராம் 200 கிராம் கொடுப்பாங்க. கொடுக்கட்டும், நல்ல விஷயம் தானே. அருமையானவர்களே, அப்படி கொடுக்கும் பொழுது நான் பெரிய அளவுக்கு மகரை கொடுத்திருக்கிறேன், அதை நீங்க வாங்கணும் என்று சொல்லியாச்சு. செத்துட்டான், வலீத் இப்னு முகீரா இறந்துட்டான். முதல் வேலை என்ன செஞ்சாங்க தெரியுமா? முதல் வசியத்து, இந்த ஹுஸா கோலத்தோடு சண்டை போடக்கூடாதுன்னு முதல்ல சண்டை போட்டாங்க. பாப்பா சொன்ன வசியத்தை மீறினாங்க. மீறி அவர்களோடு சண்டையிட்டு பெரிய பிரச்சனை அடிப்படை தகராறு, 2 பேருக்கு நஷ்டம் ஆயிட்டு கடைசியில் அவங்க ஒரு நஷ்ட ஈடு கொடுத்து அது சமாதானமாகியது. அருமையானவர்களை, இதுக்குள்ள சில உயிர்கள் போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் செய்ததினுடைய விளைவு பல உயிர்கள் அவர்களை இழந்தார்கள், பல பொருள்களை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள், உறுப்புகளை இழந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் கிண்டல் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நிலைதான் ஏற்படும் என்பது நமக்கு தெளிவாக ஆகிறது. அடுத்தபடி ஆஸ் இப்னு வாயில், அவனுடைய தலையில ஒரு பெரிய கட்டி அதுவே பெருசாகி வெடித்து அதிலே அவன் இறந்து போனான். ஹாரித் இப்னு ஐத்தல், இவனுடைய வயிற்றை காட்டினாங்க. ஜிப்ரீல் வயிற்றை தான் காட்டினாங்க. ஹாரித் இப்னு ஐத்தல் வயிற்றை காட்டின் வயிற்றினுடைய வலி ஏற்பட்டு கடைசியாக எந்த அளவிற்கு என்றால் வாந்தி பேதி மாதிரி மஞ்சள் நீராக வெளியாகி கடைசியாக குடலும் சேர்ந்து வெளியே செத்து போனான். யார் தன்னுடைய ஹபீபை கிண்டல் செய்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் இழிவுபடுத்தி இருக்கிறான். அவர்களுடைய மரணமும் இழிவான மரணமாகவே ஆகியிருக்கிறது என்பதை நாம் இங்கே விளங்குகிறோம். இன்னொருவர் அஸ்வத் இப்னு அப்துல் முத்தலிப், இவருடைய நிலை என்ன ஆயிடுச்சு என்று கேட்டா, இவருடைய கண்ணை காட்டினாங்க. கண்ணை காட்டினாங்க, அப்படி தலையை இந்த பக்கத்தை காட்டினது கண்ணிலே அது பாதித்தது. ஒரு முறை இவர் பிரயாணம் செய்கிறார். சமுரா என்ற மரம், சொன்னா முள் செடி, நம்ம ஊர்ல அந்த முள் மரம் இருக்குல்ல, அத மாதிரி ஒரு மரம், அங்க அரபு நாட்டில் உள்ள முள் செடி. அது அந்த முள் செடி பெருசா இருக்கும், அது கீழே நல்ல நிழல் கிடைக்கும். அந்த நிழல்ல அவர் தங்கி இருக்கிறார். அவரோட பிள்ளைகள் அவருடைய மக்கள்லாம் போயிருக்கிறாங்க. அப்படி தங்கி இருக்கும்போது சொன்னார், என்னுடைய கண்ணிலே என்ன செய்கிறது, முள் குத்துகிறது, எடுங்கப்பா தாங்க முடியவில்லை என்று துடிக்கிறார். அவங்கள பாக்குறாங்க, வாப்பா ஒன்னும் முள்ளெல்லாம் இல்லையே. அட என்னடா பாக்குறீங்க, தாங்க முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை, எடுங்கள்
முற்களாக குத்துகிறது. இந்த சமுரா மரத்தினுடைய முட்கள் எல்லாம் என் கண்ணுக்கு உள்ளே வந்து குத்தி கொண்டிருக்கிறது, எடுங்கள் எடுங்கள் என்கிறார். அவனு பார்க்கறான், முள்ளு இருந்தா தான் நாங்க எடுக்கணும். அவனு துடிக்கான், முள்ளும் இல்லை ஒண்ணும் இல்லை, ஆனா முள்ளு குத்துகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குத்துனாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முள்ளு அவங்க வந்துடுறதும் தெரியாது, அவங்க கையில வச்சிருக்கிறதும் தெரியாது. இல்லை, மலக்குகளை எல்லாரும் பார்க்க முடியாது. பார்க்கறவங்களும் இருக்கிறாங்க, பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த நேரத்தில் மலக்குகள் இருப்பாங்க, நம்மளோட வந்து தொழுறாங்க. நம்ம பார்க்க முடிகிறதா? பார்க்கக்கூடியவர்களும் உண்டு, பார்க்க முடியும். ஆக அவர்கள் வந்து என்ன செய்திருக்கலாம்? குத்தி இருக்கலாம், அல்லது வேறு மலக்குகள் வந்து செய்திருக்கலாம். அந்த வேதனை தாங்காமல் அவனுடைய கண்கள் குருடாகி போய் அந்த வழியிலேயே அவன் செத்து போனான் என்பதை வரலாறு சுட்டுகிறது. யார் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனை செய்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் இழிவான மரணத்தை கொண்டு நாசமாக்கி விட்டான். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாம் அவருடைய மரணத்தை அல்லாஹ் அழகானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த பட்டியலில், அந்த அழகான மரணத்தை தரக்கூடிய பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அருமையான பெருமக்களே, தொடர்ந்து இவர்களினுடைய அட்டூழியம் அதிகமாக இருந்த பொழுது ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், அல்லாஹும்ம சப்அன் கஸப்இ யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்துல 7 வருஷம் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. 7 வருஷம் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டதா இல்லையா? முதல் பஞ்சம். அத மாதிரி கஸப்இ யூசுப், அத மாதிரி ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் கபூல் செய்து பஞ்சத்தை கொண்டு வந்தான். பஞ்சம்னா மக்கள் அப்படி ஒரு பஞ்சம், எந்த பொருளும் கிடைக்காமல் போய் செத்து போனவைகளையும் எலும்புகளையும் தோள்களையும் சாப்பிடக்கூடியவர்களாக ஆன போது கடைசியில நேரா அபு சுஃபியான், அது தலைவரில் ஒரு ஆள் தானே, அபு சுஃபியான் நேரா வந்தார். அவர் சொன்னாரு, இன்னா மின் அஹ்லி மக்கா فقال يا محمد صلى الله عليه وسلم أن إنك تزعم أنك بعثت رحمة. அபு சுஃபியான் சொல்றாங்க, அப்ப இஸ்லாத்துக்கு வரல அபு சுஃபியான், அந்த சமயத்தில் இஸ்லாம் பின்னால வர்றாங்க. அப்ப எல்லாம் மக்கள் தானே இருக்கிறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு அது எவ்வளவு காலம் கழிச்சு அது நடக்குது, அந்த செய்திலாம் இனி பின்னால வர இருக்கிறார். அபு சுஃபியான் குறிப்பிடுகிறார், அன்னக தஸ்உம் இன்னக தஸ்உம் அன்னக புஇஸ்த ரஹ்மத்தன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களை கருதுகிறீர்கள் நீங்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள் என்று நீங்கள் கருதுறீங்களா இல்லையா? ஆமா. இப்போ நாங்கள் உங்கள் குடும்பம் தானே, சரி ஏதோ கிண்டல் பண்ணோம், கேலி பண்ணோம், செஞ்சோம், ஒன்றோம், நாங்கள் எங்கள் பொங்கலை போயிடுறோம், நீங்கள் உங்கள் பொங்கலை இருங்க, நாங்கள் விட்டுறோம், வம்பு வழக்கு நாங்கள் பண்ணலை. ஒரு முடிவுக்கு வர்றாங்க, வம்பு வழக்கு நாங்கள் பண்ணலை, அது நாங்கள் எங்கள் பொங்கலை நாங்கள் போகிறோம், உங்கள் பொங்கலை நீங்கள் இருங்க. யார் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுட்டு போகிறாங்க, யார் ஏற்றுக்கிட இல்லையா அவங்க எங்களோட இருந்துக்கிட்டுறாங்க. இதுக்காக எங்களுக்காக நீங்கள் இப்படி ஒரு பிரார்த்தனை செஞ்சு நாங்கள் பசியும் பட்டினிலும் கிடக்கிறோமே, நாங்கள் உங்கள் குடும்பம் இல்லையா, உங்கள் கோத்திரம் இல்லையா, உங்கள் ரத்தம் இல்லையா, உங்கள் இனபந்துக்கள் இல்லையா, இனபந்துக்களை எல்லாம் இணைந்து நடக்க வேண்டும் என்று நீங்கள் தானே சொல்கிறீங்க. ரஹ்மத்தான் அனுப்பப்பட்டீங்க, ரஹ்மத்தான் நீங்கள் யாருக்கு அனுப்பப்பட்டீங்க? உங்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமா எல்லாருக்குமா? அபு சுஃபியான் கேட்குறாரு, விவரமான தலைவர் இல்லை, எல்லாருக்கும் தான் நீங்கள் ரஹ்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துன்னா எல்லாருக்கும் தான் ரஹ்மத்து. ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் லில் மோமினின்னு சொல்லலை, லில் முஸ்லிமீன்னு சொல்லலை. முஸ்லீம்களுக்கு நான் உங்களை ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லலை. ஆலமீன்கள் உலகத்தார் அத்தனை பேருக்குங்கிறான், எல்லாருக்குங்கிறான். ஜின்களுக்கும் தான், மலக்குகளுக்கும் தான், மனிதர்களுக்கும் தான், உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுக்கும் தான், முஸ்லீம்களுக்கும் தான், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் தான். ஜிப்ரீல் தான் கேட்பாங்களாம், எனக்கு நீங்கள் ரஹ்மத்தான்னு கேட்டாங்களாம். ஜிப்ரீல் தான் கேட்குறாங்க, எனக்கு நீங்கள் ரஹ்மத்தான்னு கேட்டாங்களா? ஆமாம், நான் உங்களுக்கு ரஹ்மத்து. ஏன்னா அதற்கான சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னால் சொல்லுவோம். மேராஜ் சம்பந்தப்பட்ட உரை அடுத்த உரை மேராஜாகத்தான் அமைகிறது. அடுத்த உரை இதோடு இனி அடுத்த மேராஜ் தான் இதில் டச் ஆகும். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி அதிலே நாம் விளக்கமாக பேசிக்கொள்வோம். ஆக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்களாக உங்களை நீங்கள் கருதுகிறீர்களே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய சங்கடத்தில் நாங்கள் ஆழ்ந்திருக்கிறோமே, சாப்பிட முடியாமல் போய்விட்டோமே, உணவு இல்லாமல் பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுகிறது. 3 வருஷம் எங்க குடும்பத்தை தள்ளி வச்சியப்பா, நடந்தது இல்லை? நம்ம கடந்த உரையில தான் நம்ம சொல்லி காட்டினோம். 3 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம், அவர்களை ஏற்றவர்கள் ஏற்காதவர்கள் என்று மொத்தமாக பனு ஹாஷிமை நீங்கள் ஒதுக்கி வைத்தீர்களே, உணவு தந்தீர்களா? குழந்தைகள் எல்லாம் பசியிலும் பட்டினிலும் வாடி கதறி காபாவினுடைய சுவரிலே அவர்களுடைய கதறுகள் முட்டி மோதியதே, எங்களை மீது இறக்கப்பட்டீர்களா? ஒரு ஓலையை எழுதி வைத்துக் கொண்டு இந்த ஓலையினுடைய அடிப்படையில் காபாவினுடைய உட்பகுதியிலே நீங்கள் தொங்க விட்டீர்களே, அவ்வளவு இழிவுபடுத்தினீர்களே.
வாதி அபி தாலிபிலே கொண்டு வந்து போட்டீர்களே, வெயில் மழை என்று குளிர் என்று அதிலே கடந்தோமே, வீடு வாசல்கள் இல்லாமல் யாரும் உணவு கொண்டு வந்தால் எங்களை என்ன பாடுபடுத்தினீர்கள், அவர்களை என்ன பாடுபடுத்தினீர்கள் என்றெல்லாம் அவங்க கேட்க இல்லை. நாம என்ன கேட்போம், விடுவோமா, விட்டுருமா? அப்படி நாங்க அப்படிலாம் விட மாட்டோம். அவன் 10 கேள்வி கேட்டோம், நாங்க ஒரு கேள்வியும் கேட்க கூடாதோ அப்படின்லாம் கேட்போம். நாங்க என்ன காலில் பூவா வச்சுட்டு இருக்கிறோம்? அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் கேட்க இல்லை. இறைவா, இந்த பஞ்சத்தை நீ நீக்குவாய். உடனே கையை ஏற்றிட்டாங்க. பஞ்சத்தை நீ நீக்குவாயாக, மழை இறக்குவாயாக, இந்த குறைஷிகளுடைய கஷ்டத்தை போக்குவாயாக. என்ன கிருபையான நபி, ரஹ்மத்துல் ஆலமீன்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணுறாங்க. எவ்வளோ அற்புதமான நபி. அவர்கள் பிறந்த மாதம் என்ன கலகலப்பாக இருக்கு. அருமையான பெருமக்களே, ஒரே சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு காலகட்டத்தில் இந்த முசீபத்து பிடிச்சவங்களாம் வந்தபோது கொஞ்சமாக மீலாது விழா மௌலிது அதெல்லாம் அப்படி நூர்ந்து போதான் செஞ்சது, இல்லைன்னு சொல்லலை. இவனை வந்து என்னுடைய ஆதிக்கம் பெருசு. இன்னைக்கு எப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால், சுபஹானல்லாஹ், எங்கே பேன் பண்ண போகிறது, எங்கே மீலாது விழாக்க போகிறதுன்னு தெரியல. அது இங்கே வாங்க, அங்கே வாங்க, அங்கே வாங்க பேச்சாளர்கள்லாம் வந்து டைம் கொடுக்க முடியாத அளவுக்கு மாஷா அல்லாஹ் அவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறது தமிழகம். அவ்வளவு வெளிச்சமாக ஆகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் பாடுதல் என்பது முக்கு மூலைகள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் என்று எத்தனை போட்டிகள், ஸலவாத்து போட்டி, அது இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, கலகலப்பாக இருக்கிறது. அல்லாஹ் இதை நீடித்ததாக ஆக்கி வைப்பானாக, நேமமானதாக ஆக்கி வைப்பானாக. நம் பிள்ளைகளை எல்லோரையும் ஆஷிக்குர் ரசூல்களால் ஆக்கி வைப்பானாக. சங்கைக்குரியவர்களே, அந்த ஹாத்திம் ரசூல் உடனே கேட்குறாங்க பாருங்க. உடனே சொன்னாங்க, ஒரு துவா கேட்டாங்க. எவ்வளோ கேட்கறதுக்கு கேள்வி இருக்கு, பதில் சொல்றதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு. ஒன்னையும் அவங்க பயன்படுத்த இல்லை. நீ ஒன்னை தூக்கி வெளியில போட்டுட்டாங்கிறதுக்காக வேண்டி அவனை திட்டு, அவன் என்ன குல்மால் பண்ணாங்கிறத நீ சொல்லு, சொல்லாம தொலை, அதுவும் இஷ்டம். நீ சஹாபிகளை ஏசுவியா? நீ அந்த சஹாபி அப்படி செய்யலையோ, இந்த சஹாபி. ஆகவே தப்பு செய்தவர்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதெல்லாம் இல்லை. சஹாபிகள்லாம் தப்பு செஞ்சவங்க தான், அவங்க சொன்னதை தான் நம்ம ஹதீஸ்ல அறிவிச்சிருக்கிறோம். இப்ப சொல்றான். இதுக்கு முன்னால் என்ன சொன்னா, அவர் அண்ணன் தப்பு செஞ்சார், அவரை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னான். அப்ப தனக்குண்டு என்ன வருதோ, தனக்குண்டு ஒரு வழி, தனக்குண்டு ஒரு வழி, அந்த வழியில எல்லாரும் வரணும் என்று நினைக்கக்கூடிய கேடுகட்ட கேவலமான ஒருவன். எந்த மிருகத்தோடும் ஒப்பிட்டு பேசினாலும் அந்த மிருகத்துக்கு கேவலம். சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே இவ்வளவு அல்லாஹ்வுடைய அருள், அல்ஹம்துலில்லாஹ், இன்று பல பகுதிகளில் மீலாது ஷரீஃபுகள் பிரகாசமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை அல்லாஹ் இன்னும் மேலோங்கி வைப்பானாக. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான விஷயம் இல்லையா? உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, துஆ கேட்டாங்க. அந்த பிரச்சனை அந்த இடத்துல நீங்கிடுச்சு. இன்னொரு முறையும் இதே மாதிரி மதீனா மக்கத்துல் முக்கர்ரமால ஒரு பிரச்சனை வந்தது. அது பின்னால இன்ஷா அல்லாஹ் அது அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு போனதற்கு பிறகு இதே மாதிரி ஒரு பஞ்சம் இன்னொரு முறையும் ஏற்பட்டது. 2 முறை அது மாதிரி ஏற்பட்டிருக்கு. ஒன்றை சொல்லியிருக்கிறோம், இன்னொன்று மதீனா ஷரீஃபுக்கு போனதற்கு பிறகு. அதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நீங்கியதற்கு பிறகு இப்படி போயிட்டு இருக்குது. ஒரு பிரச்சனை கொஞ்சம் நீங்கின உடனே கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறாங்க. எல்லாம் வம்பு வழக்கெல்லாம் செய்யாமல் இருக்காங்க. ஆனால் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்கள் ஒன்றா வந்து அப்படியே டச் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்ததும் இப்போ என்ன செய்யலான்னு அவங்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை. சரி, எல்லாரும் வந்தாங்க. பெருசாக வம்பும் காக்க முடியலப்பா, கிண்டலும் பார்க்க முடியல, கிண்டல் கேலிலாம் செய்ய முடியல. எல்லாம் அடிபடுறான், வம்பில் ஆகுறான், அல்லது சாப்பாடு இல்லாமல் போகுது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஆனால் அவங்கள முறியடிக்கணும். அதற்கு என்ன வழி இருக்குன்னு பெரிய ஒரு யோசனை செஞ்சு ஆகப்பெரிய தலைவர்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அவன், வலீத் பின் முகீரா, இப்போ நம்ம லிஸ்ட் சொன்னோம் இல்லையா, இந்த லிஸ்ட்டில் உள்ளவனா. அப்போ அவன் இருக்கிறான் எல்லாம் சாவுறதுக்கு முன்னால். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு சாவு வருது. நம்ம எல்லாரும் செத்து போயிட்டா நம்ம சொன்னோம், அந்த சாவு உடனே வரல, அதெல்லாம் பின்னால வருகிறது. அவனுடைய சப்ஜெக்ட் அங்க நம்ம முடிச்சிருக்கிறோம், அதை நீங்க விளங்கிக்கிடணும். இந்த ஈடர்கள் எல்லாரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், நுரியகும் அவர்களுக்கு அவங்க வந்து கேட்குறாங்க, பஸ்ஸஅலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுரியகும் ஆயத்தன். சரி, எங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு அத்தாட்சியை நீங்க காட்டணும். நீங்க நபின்னு சொன்னா நீங்க ஒரு அற்புதமான அத்தாட்சியை நீங்க காட்டணும். மூச்சு பேச்சு இல்லாமல் நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துடுறோம், உங்களுக்கு பின்னால வந்துடுறோம். வருவீங்களா? வருவோம். என்ன காட்டணும்? சந்திரனை 2ஆ பிளக்க வைக்கணும். சந்திரனை 2ஆ பிளக்க வைக்கணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ சயின்டிஸ்ட் சேர்ந்தாலும் முடியுமா? முடியாது. ஆனால் சீனாவில் என்னமோ சந்திரனை கொண்டு வர போகிறான். ஒரு 3 சந்திரனை அவன் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான்.
இவன் சிலையை உருவாக்கிட்டு இருக்கிறான் 3000 கோடிக்கு. என்ன ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பசி பட்டினி, பொருளாதாரத்துறையில் பின்னடைவு, எல்லா வகையிலும் பின்னடைந்து போயிருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியோட என்ன செய்து மோதல் எங்கேயாவது பார்க்குறோமா? எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிலைமையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த மாதிரி இவன் 3000 கோடி ரூபா, ஒரு சிலைக்கு 3000 கோடி ரூபாயா? அந்த ரூபாய் குறைஞ்சபட்சம் அதுவே தப்பு. நீ அந்த கருப்பு பணம், அது ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் போட்டான், சிவப்பு கலரில் நோட்டு வருது, மஞ்சள் கலரில் நோட்டு வருது, காவி கலரில் நோட்டு வருது, நீல கலரில் நோட்டு வருது, கருப்பு கலர் நோட்டு மட்டும் வர மாட்டேங்குது. அந்த கருப்பு பணத்தை தூக்க மாட்டேங்கிறானே, 5 மாதத்தில் எடுத்துருவேன், 6 மாதத்தில் எடுத்து, கருப்பு கலரில் உள்ளது மட்டும் வர மாட்டேங்குது அப்படின்னு போட்டிருக்கிறான். அருமையானவர்களே, சந்திரனை 2ஆக பிளத்தல் என்பது ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா? எந்த சயின்டிஸ்டால முடியுமா? எல்லா சயின்டிஸ்ட் சேர்ந்தாலும் முடியுமா? என்ன முடியாது சகோதரர்களே. அவங்க முடியாத ஒண்ணு போய் கேட்கிறாங்க. நீங்க இந்த சந்திரன் முழு சந்திரனாக இருக்கும் பொழுது லைலத்துல் பத்ர், அந்த பத்ருடைய இரவு, பத்ருனா முழு சந்திரன் இருக்கக்கூடிய இரவு, அந்த இரவிலே சந்திரனை 2ஆக பிளந்து காட்ட வேண்டும், அப்படி நீங்க காட்டுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த இரவு தான் கேட்கிறாங்க. அன்னைக்கு பிற 14 அந்த முழு சந்திரன் இருக்கக்கூடிய அன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். நீங்கள் அப்படி கேட்கணும், அந்த துண்டுல ஒன்று அபூ குபைஸ் மலைக்கிட்ட வந்துடணும். அங்கனைக்கெல்லாம் அப்படி பிரிஞ்ச மாதிரிலாம் காட்டக்கூடாது. அபூ குபைஸ் மலைக்கிட்ட ஒரு துண்டு வந்துடணும். இன்னொன்னு கைகுஆன் அப்படின்னு ஒரு மலை இருக்கு. கைகுஆன் என்ற மலையின் மீது அது வந்துடணும். அங்கன ஒண்ணு இங்கன ஒண்ணு, அப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணுமா காட்டுறாங்க. அடுத்தடுத்துலாம் அங்கிட்ட காட்டல. ஒன்னு கைகுஆன், இன்னொன்னு அபூ குபைஸ். இந்த 2 மலைகள்ல நீங்க வந்துடணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அன்னைக்கு 14, இது எப்போ? இன்னைக்கு செஞ்சு காட்டணும். நீங்க இப்ப செஞ்சு காட்டணும். இன்னைக்கு பிற 14 சந்திரன் பாருங்க பளிச்சுன்னு இருக்குது. நீங்க பிளந்து காட்டுங்களாம் பார்க்கலாம், 2 ஆக்கி காட்டணும் அப்படின்னு. இது அவங்களுக்கே தெரியும், இதெல்லாம் முடியாதுங்கிற எண்ணிக்கையில தான் வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க கேட்டாங்க, துமினு, அப்படி செஞ்சா நீங்க ஈமான் கொண்டுருவீங்களான்னு கேட்டாங்க. நிச்சயமா நாங்கள் ஈமான் கொண்டுடுவோம் அப்படின்னு. அதான் அடுத்த துவா செஞ்சாங்க. நான் இனிமேல் என்ன செய்யணும்? சந்திரனை பிளக்கணும், அவ்வளோதானே மேட்ரு. நல்லா பிளந்துட்டான். இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, சந்திரன் பிளந்தது, சந்திரன் பிளந்தது. வன்ஷக்கல் கமர், குர்ஆனே சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்தார்கள். இப்படி கையை காட்டினாங்க, அது அந்த பக்கம் போயிடுச்சு, இது இந்த பக்கம் போயிடுச்சு, 2ஆ இருக்கு. திகைச்சிட்டான், என்ன நடக்குது? சந்திரனை பிளக்க முடியுமா என்ன? இன்னொரு சந்திரங்கான ஒரு சந்திரன். இதெல்லாம் பார்த்து இந்த வரலாறு, இந்த செய்தி, இந்த ஹதீது, இதெல்லாம் பார்த்து தான் இவனும் சந்திரனை 2 சந்திரன் 3 சந்திரன் கொண்டு வர்றான் போல இருக்குது சீனா. அப்போ ஏற்கனவே 2 சந்திரன் வந்திருக்கு, 3 சந்திரன் வரத்தனை செய்யுது. 2 வந்தால் 3 கொண்டு வந்தா என்ன, நாமளும் ஒரு சந்திரனை உருவாக்குவோமே அப்படின்னு உருவாக்குறான். இப்போ எல்லாருக்கும் ஒரு படிப்பினை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்து காட்டினார்கள். அவ்வளவு அற்புதத்தை அவர்கள் செய்து காட்டிய பொழுது அவங்க சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், இது சிஹரில் எல்லாம் பெரிய சிஹருன்ட்டான். பெரிய சூனியத்திலாம் இது பெரிய சூனியம். ஏன்னப்பா ஈமான் இது இல்லை, இதெல்லாம் ஈமான் கொள்ள முடியாது, இது மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சூனியமாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன பொழுது அவங்களே சொன்னாங்க, அவங்கள ஒரு குழு சொன்னாங்க, ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சிஹரு செய்கிறதாக இருந்தால் அது நம்ம கண்ணுக்கு மட்டும்தான். இந்த கண்கட்டி வித்தையெல்லாம் கண்ணு தானே இருக்கும், மற்றவங்களுக்கு தெரியாது, சம்மந்தம் இருக்காது. எனவே நம்ம கண்ணுக்கு தான் இது பிரிஞ்சிருக்கும். வெளியில எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்காங்க, சுஃபார்கள், அந்த சஃபர்ல வந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேளுங்க, நாங்களும் சந்திரனை பார்த்தா அப்படிலாம் பிரியலன்னு சொல்லிடுவான். இது இந்த ஊருக்குள்ள நமக்கு மட்டும்தான். இங்க யார் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோமோ, ஒரு 500 பேர் இந்த இடத்துல இருக்கிறோமா, இந்த 500 பேருக்கு மட்டும்தான் இது தெரியும். இந்த கண்கட்டி வித்தை நடத்தணும், அதானே செய்வான், மற்றவங்களுக்கு அது இதாகாது இல்லையா? ஆகவே அந்த மாதிரி உள்ள இதுதான். எனவே நீங்கள் வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் தான் காபாவுக்கு வெளியிலிருந்து ஆட்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்களே, புனித தனம் தானே எல்லா காலத்திலும். எனவே அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். அவங்க நாளைக்கு கேளுங்க, நேற்று நீங்க பாத்தீங்களா, நான் வரவங்களை கேளுங்க, நீங்க முந்தா நாள் பாத்தீங்களான்னு கேட்டா ஒருத்தனை இல்லைன்னு சொல்லிடுவான். சரி, நீங்க அவங்கள்ட்ட கேளுங்கன்ட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நாள் ஒரு கூட்டம் வருது, என்ன எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறோம், ஏதோ அதிசயம். ஆமாப்பா அதிசயத்தை பார்த்தோம், சந்திரன் 2ஆ பிளந்துட்டு ராத்திரி, நீங்க பாத்தீங்களா? நாங்க பார்த்தது தான் சொல்றோம். இங்க இருந்து எங்க, நாங்க 40 மைல் தூரத்தில் இருந்தோம். அடுத்த நாள் வர்றவன் அவன் 80 கிலோமீட்டர் தூரத்தில்ங்கிறான், 90 வர்றவன்லாம் அதை சொல்றான். வாயடைத்து போனார்கள். நம் வரலாற்றிலே ஒன்றை பார்க்கிறோம். கேரளாவிலே உப்பரிக்கையிலே படுத்திருந்த சேரமான் மன்னர் பெருமான் அந்த காட்சியை பார்க்கிறார். அவர் திகைச்சு போயிட்டார். என்ன நடக்குதுரா இது? இது சந்திரன் 2ஆ பிளக்குது, எப்படி இது சாத்தியமாயிடுச்சு? அவர் மன்னர் என்பதால் எல்லா இடத்திலையும் என்ன செஞ்சாரு, ஆள் அனுப்பினார்.
எல்லா இடத்துலையும் ஆள் அனுப்பி அதை கண்டுபிடிச்சது மக்கா நடந்தது. அதுக்கு இடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு போயிட்டாங்க. மதீனா ஷரீஃபு போனதற்கு பிறகு அவர் என்ன செய்யறார், அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தை பிடித்து திரும்பி வந்தார் என்று நம்ம வரலாறை படிக்கிறோம். வர்ற வழியிலே அவர்கள் கடலிலே வஃபாத்தாகி போனார். ஓமனிலே இருக்கக்கூடிய சலாலாவில் அவருடைய ஜனாசா அடக்கப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அங்கே போய் வந்தவர்கள் சொல்வார்கள், அந்த இடம் மட்டும் ஓமனிலே அந்த இடம் மட்டும் கேரளா மாதிரியே தென்னை மரங்கள்லாம் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. கேரளா மாதிரி தென்னை மரங்கள், கேரளா மாதிரி நீரோடைகள், அல்லாஹ் அந்த மாதிரி அந்த இடத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். அதனுடைய அடையாளம் நீங்க அங்க போய் பார்க்கலாம் என்று குறிப்பிடுவார்கள். அப்படி ஒரு அற்புதம். எனவே இந்த அற்புதம் நடந்து முடிஞ்சது. இப்படி பல அற்புதங்களை செய்து முடித்ததற்கு பிறகும் கூட அசைந்து கொடுக்காதவர்களாக, தங்களுடைய கல்வை மாற்றிக்கொள்ளாதவர்களாக அந்த குறைஷிகள் இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. இந்த வருத்தத்தை எல்லாம் தாண்டிய ஒரு வருத்தம் அடுத்து நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப பெரிய வருத்தம் அடைந்ததுங்கிறது இரண்டு கட்டத்தில் அவர்கள் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். ஒன்று, ஆரம்ப காலகட்டத்தில் வகை அறிவிக்கப்பட்டு கொஞ்ச காலத்தில் வகை ஸ்டாப் ஆச்சு. நம்ம அதை ஏற்கனவே சொன்னோம், இடையில நின்றது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். அது ஒன்று. இன்னொன்று இப்போது இந்த நிகழ்வு. அது என்ன நிகழ்வு? சையதுனா அபூ தாலிப் அவர்களினுடைய மரணம், அவர்களுடைய வஃபாத்தும், நம் அன்னையர் திலகம் சையதத்துனா ஹதீஜத்துல் குபரா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வஃபாத்தும் ஒரே வருடத்தில் அடுத்தடுத்து நடந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். அந்த வஃபாத்தை குறித்த தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு போதனையும் இந்த சமூகத்துக்கு மாத்திரமல்ல, இஸ்லாமிய சமூகத்திற்கு மாத்திரமல்ல, உலகில் வாழும் எல்லா சமூகத்திற்கும், இளைஞர்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், வறியவர்களாக இருந்தாலும், செல்வர்களாக இருந்தாலும், பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எல்லோருக்கும் ஒரு அற்புதமான அழகிய வழிகாட்டுதலாக அது அமைகிறது. அந்த அடிப்படையில் அவர்களை நேசிக்கும் நாம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. தொடர்ந்து அவர்களினுடைய அற்புதமான செய்திகளை கேட்கவும், பேசவும், அதன் பிரகாரம் நடக்கவும் அல்லாஹ் நமக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.